Messiah in a manger. Hallelujah. Messiah in a manger. மேசியா முன்னணையில், அதாவது முன்னணையில் மேசியா. முன்னணை என்று சொன்னால், மேஞ்சர் என்று சொன்னால், அந்த இயேசு குழந்தையாக பிறந்த பொழுது அவரை ஒரு தொட்டிலில் வைத்தாங்க பாருங்க. அந்த தொட்டிலை தான் குறிக்கிறது. கன்னடத்தில் என்ன சொல்லுவாங்க? கோதலியல்லி. கோதலியல்லி, கோதலி, கோதலி. புரிஞ்சுதா? ஸோ அப்போ நான் மேஞ்சர் அல்லது முன்னணை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தமிழ்லேயே வேற ஏதாவது தெரியாத வார்த்தை பேசுகிறாங்கன்னு சொல்லாதீங்க, வேதத்தில் இருக்கிறது தான். ஹல்லேலூயா. சொல்லமா? கோதலி. மேசியா இன் a manger. கோதலிಯಲ್ಲಿ ಮೇಸಿಯನು. முன்னணையில் மேசியா. கோதலிಯಲ್ಲಿ ಮೇಸಿಯನು. இந்த முன்னணையில் மேசியா இந்த வார்த்தை தேர்ந்து செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ಈ ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮೇಸಿಯ ಎಂಬುದಕ್ಕೆ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣವಿದೆ. முன்பாக நான் உங்களுக்கு இதற்கான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். ಇದಕ್ಕೆ ಮುನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ವಾಕ್ಯವನ್ನು மேலோருமாய் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 2:11-12 வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 2:11-12 ಅನ್ನು ಓದೋಣ. எடுத்தவர்கள் மாத்திரம் வாசிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 2:11-12. மீண்டுமாய் ஒரு விஷயம் சொல்லமா? இன்று ஈதின கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், தாவீதன இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். தாவீದಿನ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். 12வது. பிள்ளையை துணிகளில் சுற்றி, ಮಗುವನ್ನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ. படிங்க சிஸ்டர். முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதுவே ನಿಮಗೆ ಗುರುತು. இதை மேய்ப்பர்களுக்கு தேவதூதர் சொல்றாரு. இது குருபರಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆக நீங்க நம்ம எல்லாருக்கும் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயங்குகிறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ಇದು ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲು ಅನೇಕರಿಗೆ ಪ್ರಶ್ನೆಗಳು ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರಬಹುದು. இப்பொழுது எப்படின்னு தெரியல, அந்த காலத்துல நிறைய பேர் இதை யோசிச்சாங்க. ಇವಾಗ ಹೇಗೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆ ಹಳೆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. இயேசுவை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாததற்கும் இதுவும் ஒரு காரணமாக இருந்தது அந்த காலத்துல. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೂ ಇದು ಒಂದಾಗಿತ್ತು. என்ன அப்படின்னு சொன்னா, ಏನು ಎಂದರೆ கடவுள் ದೇವರು எப்படி ஒரு மனுஷனாக வர முடியும்? ದೇವರು ಯಾಕೆ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬರಲು ಸಾಧ್ಯ? அப்படி வந்தால் அவர் எப்படி நாம் கடவுளாக கும்பிட முடியும்? ಹಾಗೆ ಬಂದರೆ ಯಾವ ರೀತಿ ನಾವು ಅವರನ್ನು ದೇವರಂತ ಅಂಗೀಕರಿಸುವುದು? எப்படி நாம் கடவுளாக அவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? ಹಾಗಾದರೆ ನಾವು ಹೇಗೆ ಅವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದು? ஏனென்றால் மனித அவதாரம் ஒரு பாவமுள்ள மனிதன் அல்லவா? ಒಂದು ಮನುಷ್ಯ ಅವತಾರವು ಒಂದು ಪಾಪವುಳ್ಳ ಅವತಾರವಲ್ಲವಾ? அவர் ஏன் இப்படி பிறக்க வேண்டும், மனிதனாக கடவுள் ஏன் பிறக்க வேண்டும் என்ற கேள்விகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நிறைய பேருக்கு மனது வரல. ಮನುಷ್ಯನಾಗಿ ಯಾಕೆ ಅವರು ಹುಟ್ಟಬೇಕಂತ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಅವರೊಳಗೆ ಇತ್ತು. அந்த கேள்விகள் அவங்களுக்குள்ளாக அதிகமாக கிரியை செஞ்சதுனால அவங்களால, நான் சொல்லுவாங்க பாருங்க, அவர்கள் நார்த்திகர்களாகவோ அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவோ அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவோ இருந்தார்கள். ಈ ರೀತಿ ಅವರಿಗೆ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲು ಸ್ವೀಕರಿಸಲು ಒಂದು ಕಾರಣವಾಗಿತ್ತು. இன்னைக்கும் ಅದ போல நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ಇವತ್ತು ಕೂಡ ಆ ರೀತಿಯ ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போ கவனிங்க. ಹಾಗಾದ್ರೆ ಗಮನಿಸಿ, இந்த இயேசு, ಈ ಯೇಸು அல்லது என் தேவன் இயேசுவை கொடுத்த நம்முடைய பிதா, ನಮ್ಮ ಯೇಸುವನ್ನು ಕೊಟ್ಟಿದ ತಂದೆ எனக்காகவும் உங்களுக்காகவும் எந்த அளவுக்கு யோசிக்கிறார் என்பதை பாருங்க. ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ ಅಂತ ನೋಡಿ. ஏன் அவர் மேஞ்சரில் வந்தார்? ஒரு குழந்தையாக மேஞ்சரில் கிடத்தப்பட்டார். ಯಾಕೆ ಅವರು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮಲಗಿಸಲ್ಪಟ್ಟರು? இன்னும் ஒரு சிலர் என்ன கேள்வி கேட்கிறாங்க? ಇನ್ನು ಕೆಲವೊಬ್ಬರು ಏನು ಪ್ರಶ್ನೆ அவர் ಮಾಡುತ್ತಾರೆ? அப்படியே ராஜாவாக வந்திருக்கலாம் அல்லவா? ಅವರು ಹಾಗೆ ರಾಜ ರೀತಿ ಬಂದಿರಬಹುದಲ್ಲ? அவர் அப்படியே ஒரு பெரிய மனுஷனாக வானத்திலிருந்து ஒரு தூதனை போல குதித்து வந்திருக்கலாம் அல்லவா? ಅವರು ಹಾಗೆ ಆಕಾಶದಿಂದ ಹಾಗೆ ಬಂದಿರಬಹುದಲ್ಲ? ஏன் அவர் ஒரு குழந்தையாக பிறக்கணும்? ಯಾಕೆ ಅವರು ಒಂದು ಮಗುವಾಗಿ ಹುಟ್ಟಬೇಕು? ஏன் அவர் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கணும்? ಯಾಕೆ ಅವರು ಒಂದು ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಬರಬೇಕು? ஏன் எல்லாம் இந்த மாதிரி காரியங்களை அவர் இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாக வந்தார் என்ற கேள்விகள் அநேகர் வாழ்க்கையில இருக்கிறது. ಈ ರೀತಿ ಬಂದರು ಅಂತ ಅನೇಕರಿಗೆ ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆಗಳು ಉಂಟು. ஆனால் இன்றைக்கு கவனிங்க, ಆದ್ರೆ ಇವತ್ತು ಗಮನಿಸಿ, ஏன் வந்தார் என்பதற்கான பதிலை நான் சொல்லிவிட்டு, ಯಾಕೆ ಬಂದರು ಅಂತ ನಿಮಗೆ ನಾನು நிறைய ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ மூன்று முக்கியமான காரியங்களுக்கு நேராக நாம் கடந்து போக போறோம். ಅದರಲ್ಲಿ ಮೂರು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಹೋಗೋಣ. ஏன் அப்படி வந்தார் தெரியுங்களா? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಬಂದರು ಗೊತ್ತಾ? Simple. In order to relate with you and I.
உங்கள் கூடயும் என் கூடயும் ஒரு சரியான ஒரு அந்த மனித அவதாரத்தில் சரீரத்தில் மாம்சத்தில் ரிலேட் பண்ணிக்கொள்ள, அதாவது நம்மை போல எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காகவே அவர் வந்தார். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮಂತೆಯೇ ಇದ್ದು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕೆಂದ ನಮ್ಮ ರೀತಿಯ ಅವರಿದ್ದರು. நம்மை போல உணர்வுள்ளவராக அவரும் அதை அனுபவிக்க வந்தார். ನಾವು ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇವೋ ಆ ರೀತಿ ಆತನು ಅನುಭವಿಸಬೇಕೆಂತ ಬಂದ. நான் எப்படி ஒரு குழந்தையாக என் தாயின் வயிற்றில் பிறந்தேனோ, ನಾನು ಯಾವ ರೀತಿ ಒಂದು ನನ್ನ ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನಾನು ಬಂದು ಹುಟ್ಟಿದೆನೋ அவருக்கும் உண்டு. ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವು ಅವರಿಗೂ. நான் எப்படி ஒரு குழந்தை பருவத்தை நான் அடைந்து வளர்ந்தேனோ அந்த அனுபவம் அவருக்கும் உண்டு. ನಾನು ಯಾವ ರೀತಿ ಮಗುವ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿದ್ದೇನೋ ಆ ರೀತಿ ಆತನು ಮಾಡಿದನು. நம்மை போல ஒரு வாலிப பருவத்தையும் அவர் அனுபவித்தார். ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲೇ ಅವರು ಯೂತ್ ಅನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು, நம்மை போல உணர்வுகளை அவர் அனுபவித்தார். ನಾವು ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ನಮಗೆ ಕಾರ್ಯಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದೆಯೋ ಅನುಭವಿಸಬೇಕು, அவர் வலிகளை அவர் அனுபவித்தார். ಯಾವ ರೀತಿಯಾದ ನಾವು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇವೋ ಆ ರೀತಿ ಆತನು ಅನುಭವಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. மனதளவில் வலிகளை அனுபவித்தார். ಮನಸ್ಸಲ್ಲಿ ಆತನು ಅನುಭವಿಸಿದನು. சரீர வலிகளை அனுபவித்தார். ಶರೀರದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದನು. எல்லா விதமான பாடுகளுக்குள்ளாகவும் அவர் வந்தார். ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಆತನು ಬಂದನು. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ರಿಲೇಟ್ ಆಗುತ್ತೆ. எல்லாரும் இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಎಲ್ಲರೂ ಈ ವಿಷಯವನ್ನು ಯೋಚನೆ சிலர் ಮಾಡಿ. சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஏதோ ஒரு காரியத்திற்கு நாம் அறிவுரை செய்யணும்னு சொன்னா ಯಾವ್ದಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬೇಕಾದರೆ உடனே என்ன சொல்லுவாங்க, ತಕ್ಷಣ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என் இடத்துல என்னன்னு வந்து பேசு, ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ನೀನು ಬಂದು ಮಾತಾಡು. பேசுறோமா? ಹೇಳ್ತೀವಾ? எவ்வளவு தூரம் நம்ம சொல்லிருக்கோம்? ಎಷ್ಟು ಜನ சொல்லிருப்பாங்க. ಎಷ್ಟು ಜನ ನಮಗೆ ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ಯಾರಾவது உடம்புக்கு முடியாதவங்க ஏதாவது சொல்லும்போது, ಯಾರಿಗಾದ್ರೂ ಸುಖವಿಲ್ಲದೆ ಇರುವವರು ಹೇಳುವಾಗ அவங்க என்ன பேசுவாங்க, ತಕ್ಷಣ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, என் இடத்துல வலி அனுபவி, ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದು ನೀನು ಅನುಭವಿಸು, சொல்லிட்டு போயிடுவே, ನೀನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀಯಾ? சொல்றோமா? ಹೇಳ್ತೀವಾ? யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது, ಯಾರಾದ್ರೂ ನಮಗೆ ಅಡ್ವೈಸ್ ಮಾಡುವಾಗ, நீ என்னப்பா சொல்லிட்டு போயிடுவே, ನೀನೇನಪ್ಪ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀಯಾ? வலி அனுபவிக்கிறவன் நான் தானே, ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸುವವರು ನಾನಲ್ಲವಾ, பிரச்சனை அனுபவிக்கிறவன் நான் தானே, ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದು ನಾನಲ್ಲವಾ? நீ ஒரு வாரத்துல இது சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவே, ಒಂದೇ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೀಯಾ? சொல்றோமா? ಹೇಳ್ತೀವಾ? இந்த வார்த்தையை இயேசு கிட்ட யாரும் சொல்ல முடியாது. ಈ ಮಾತನ್ನು ದೇವರ ಬಳಿ ಯಾರು ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்போ அது எனக்கு தடைக்கல்லாக இருக்க கூடாது. ಅದು ಒಂದು ನಮಗೆ ತಡೆಯಾಗಿರಬಾರದು. இயேசு மனித அவதாரத்தில் வந்தது, ಯೇಸು ಮನುಷ್ಯ ಕೋಲದಲ್ಲಿ ಬಂದದ್ದು, அது இன்னொரு அவதாரம் அல்ல. ಅದು ಇನ್ನೊಂದು ಅವತಾರವಲ್ಲ. மனிதனாக பிறந்து ஒரு மனிதன் அவதாரம் அல்ல. ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಅವತಾರವಲ್ಲ. ஒரு மனுஷன் குழந்தையா பிறக்கிறான், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮಗುವಾಗಿ அந்த ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. மனுஷன் இன்னைக்கு அதை இதை செஞ்சுட்டு நான் ஒரு அவதாரம் சொல்லி இன்னைக்கு நிறைய அவதாரங்கள் தோன்றிவிட்டது. ಅದು ಇದನ್ನು ಮಾಡಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಅವತಾರಗಳನ್ನು ತರಿಸುತ್ತಾರೆ. ஆனால் கர்த்தர், ಆದರೆ ದೇವರು, அவர் மனிதன், கடவுள் மனிதனாக வந்தார். ದೇವರು ಮನುಷ್ಯನಾಗಿ, மனுஷனா வரல. ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಿದೆಯಾ? மனுஷன் ஒரு மனுஷனாக வரல. ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯನಾಗಿ மனுஷன் ஒரு அவதாரமாக வரல. ಮನುಷ್ಯನು ಒಂದು கரங்களை ಅವತಾರವಾಗಿ தட்டி ಬರಲಿಲ್ಲ. சொல்லுங்க, தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தார். ಮನುಷ್ಯಕುಮಾರನಾಗಿ ಬಂದನು. அவர் எனக்காக கொடுக்கப்பட்டார். ಅವರು ನನಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟರು. அப்ப கொடுக்கப்பட்டார்னா அவர் எங்கேயோ இருந்தார்ல. ಹಾಗಾದ್ರೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟರು ಅಂದ್ರೆ ಅವರು ಎಲ್ಲೋ ಇದ್ದಾರಲ್ಲ. அவர் பரலோகத்தில், ಅವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ, அவர் அங்கிருந்து எனக்காக கொடுக்கப்பட்டார். ಅವರು ಅಲ್ಲಿಂದ ನನಗೋಸ್ಕರ ಕೊಡಲ್ಪಟ್ಟರು. ஆக ஒரு மனிதன் ஒரு மனிதனாக ஆகல. ಒಂದು ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯನಾಗಿ ஒரு ಆಗಲಿಲ್ಲ. மனிதன் ஒரு அவதாரமாக ஆகல. ಒಂದು ಮನುಷ್ಯನು ಒಂದು ಅವತಾರವಾಗಿ ஒரு ಆಗಲಿಲ್ಲ. தெய்வகுமாரன் ஒரு மனித குமாரன் ஆனார். ಒಂದು ದೇವಕುಮಾರನು அந்த மனித அவதாரத்தில் எனக்காக உங்களுக்காக என்னையும் உங்களையும் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ரிலேட் பண்ணிக்கொள்ள அவர் வந்தார். ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಅವನು ಇರಲು ರಿಲೇಟ್ ಮಾಡಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಕಲಿತುಕೊಳ್ಳುகிறோமா? ஹalleluya. என்னை போல எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்க வந்தார். ನನ್ನ ರೀತಿ ಆತನು ಅನುಭವಿಸಲು ಎಲ್ಲವನ್ನು ಬಂದನು. என்னை போல எல்லா வலிகளையும் அவர் அனுபவித்தார். ನನ್ನ ರೀತಿ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಲು ಬಂದನು. என்னிடத்திலிருந்து எல்லா வழிகளையும் பாடுகளையும் அவர் அனுபவித்தது மாத்திரமல்ல, ನನ್ನ ರೀತಿ ಆತನು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ இன்னும் ஒரு படி மேல போய், ಇನ್ನೂ ಒಂದು ಸ್ಟೆಪ್ ಮೇಲೆ ಹೋಗಿ, இன்னும் 2 படி மேல போய், ಇನ್ನೂ 2 ಸ್ಟೆಪ್ ಮೇಲೆ ಹೋಗಿ, இன்னும் 3 படி மேல போய், ಇನ್ನೂ 3 ಸ್ಟೆಪ್ ಮೇಲೆ ಹೋಗಿ, மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யாததை எனக்காக இந்த இயேசு செய்து முடித்தார். ಮನುಷ್ಯನು ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. எனக்காக இந்த இயேசு இன்னொரு படி மேல போய் என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அசிங்கங்களுக்காக மரித்தார். என்னுடைய அசிங்கங்களை அவர் கழுவினார். ಮನುಷ್ಯನು ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮಾಡದೇ ಇರುವ ರೀತಿ ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಈ ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದು ನಮಗೋಸ್ಕರ ಆತನು
ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟ யாருமே அவரை பார்த்து என் இடத்துல நின்னு பேசுன்னு சொல்ல முடியாது. ಯಾರು ಅವ್ರ ಹತ್ರ ನನ್ನ ಬಳಿ ಇದ್ದು ನೀನು குழந்தை பருவத்திலும் சொல்ல முடியாது. என்னங்க, குழந்தை பருவத்திலும் சொல்ல முடியாது. ಮಗುವಿನ ಪ್ರಾಯದಲ್ಲೂ ಹೇಳೋಕೆ குழந்தை பருவம் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏன் தாயின் வயிற்றில் இருந்து கூட சொல்ல முடியாது. ಮಗು ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಕೂಡ ಹೇಳಲಿಕ್ಕೆ அங்கேயும் ಆಗೋದಿಲ್ಲ. அவர் அனுபவித்தார். ಅಲ್ಲೂ ಆತನು ಅನುಭವಿಸಿದ್ದಾನೆ. அந்த வயிற்றிலும் அவர் எப்படி நாம் எல்லாவற்றையும் அனுபவித்தோமோ அதை அவரும் அனுபவித்தார். ಹೇಗೆ ಮಗು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತದೋ ಆ ರೀತಿ ಆತನು ಅನುಭವಿಸಿದ್ದಾನೆ. வெளியில வந்த பிறகு எப்படி நாம் ஒவ்வொரு மாதமும் வளருகிறோமோ ஒவ்வொரு நாளும் வளருகிறோமோ அப்படி அவர் வளர்ந்தார். ಹೊರಗೆ ಬಂದಿದ ನಂತರ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಯಾವ ರೀತಿ ನಾವು ಬೆಳೆಯುತ್ತೇವೋ ಅದೇ ರೀತಿ ಆತನು ಬೆಳೆದನು. இதையெல்லாம் யாருங்க செய்ய முடியும்? ಇದೆಲ್ಲ ಯಾರು ಮಾಡಲು ஒரு ಸಾಧ್ಯ? கடவுள் இந்த அளவுக்கு என்னையும் உங்களையும் நேசித்தது நிமித்தமா இவ்வளவு இறங்கி வந்தார்னா இவரை ஏற்றுக்கொள்ளாம இந்த அன்பை ஒப்புக்கொள்ளாம வேறு எந்த அன்பு மேலான அன்பு நான் சொல்ல முடியும்? ಈ ರೀತಿಯಾದ ದೇವರು ಯಾರು ನಿಮಗೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? ಆತನಂತೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಲು ಯಾರು ಆತನ ರೀತಿ ತೋರಿಸಲು யாரும் அவரை ಸಾಧ್ಯವಾಗಿದೆ? கை நீட்டி கேள்வி கேட்க முடியாது. ಯಾರು ಅವರಿಗೆ ಪ್ರಶ್ನಿಸಲು ಆಗುತ್ತದೆ? என் இடத்துல நின்னு பேசி பாரு, ನನ್ನ 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 ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತು என் இடத்துல ಮಾತನಾಡು, நின்னு குழந்தையா இருந்து பாரு, ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ಮಗುವಾಗಿದ್ದೆ ஒரு ನೋಡು, கருவுல இருந்து பாரு, ಒಂದು ಮಗುವಾಗಿದ್ದಿ ನೋಡು, அல்லது ஒரு வாலிபனா இருந்து பாரு ಒಂದು ಯೂತ್ ಆಗಿದ್ದು ನೋಡು. அப்படின்னு யாருமே அவரை சொல்ல முடியாது. ಆ ರೀತಿ ಯಾರು ಅವರಿಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? என்னை போல எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். ನನ್ನ ರೀತಿ ಆತನು ಎಲ್ಲವನ್ನೂ ಅನುಭವಿಸಿದನು. எனக்கு ಅಡಿಪಟ್ಟா, ನನಗೆ ಗಾಯವಾದರೆ எனக்கு எப்படி வலிக்குமோ ನನಗೆ ಯಾವ ರೀತಿ ನೋವಾಗುತ್ತದೋ அதே போல அவருக்கும் வலி இருந்தது. ಅದೇ ರೀತಿ ಅವರಿಗೂ ನೋವು ಉಂಟಾಯಿತು. எதற்காக தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உங்களுக்காக எனக்காக என்னை போல எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಅನುಭವಿಸಿದವೋ ಅದೇ ರೀತಿ ಆತನು ಅನುಭವಿಸಿದ. நான் யாரையாவது இழந்தால் ನಾನು ಯಾರಾದ್ರೂ ಲಾಸ್ ಆಗಿದ್ರೆ நான் ನನಗೆ எப்படி வேதனைப்படுகிறேனோ ನಾನು ಯಾವ ರೀತಿ ದುಃಖವಾಗುತ್ತೇನೋ அதை போல அவரும் வேதனைப்பட்டார். ಅದೇ ರೀತಿ ಆತನು ಆ ದುಃಖವನ್ನು. லாசரு அழும்போது அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ಲಾಜರು ಅಳುವಾಗ கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ಲಾಜರು ಕಣ್ಣೀರಿಡುವಾಗ ಆತನು ಕಣ್ಣೀರಿಟ್ಟನು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. சொல்லமா? ಹೇಳೋಣ. யாருமே அந்த கேள்வியை அவரை பார்த்து கேட்க முடியாது. ಯಾರು ಅವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಶ್ನಿಸಲು ಆಗೋದಿಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, என் இடத்துல நின்னு பேசுங்க. ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದು ಮಾತನಾಡಿ. சொல்லுவாங்க, ಅವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, என் ஷூல நின்னு பேசுப்பா, ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತನಾಡು, என் ஷூல நின்னு பேசு, ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ என் ನಿಂತು ஷூல நின்னு ಮಾತನಾಡು, பேசு. ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದು நீங்க ಮಾತನಾಡು. என்ன பார்த்து கேட்கலாம், ನನ್ನ ನೋಡಿ நான் ಕೇಳಬಹುದು, உங்களை பார்த்து கேட்கலாம், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ நீங்க ಕೇಳಬಹುದು, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து ನೀವು கேட்கலாம். ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವನು ನೋಡಿ அப்படி ಕೇಳಬಹುದು. ஒரு கேள்வி இந்த இயேசு கிட்ட கேட்கவே முடியாது. ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆ ನೀವು ಯೇಸುವ ಬಳಿ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ எப்படி எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் அதை ரிலேட் பண்ணதான் எனக்காக அப்படி ஒரு மேஞ்சர்ல வந்தாரு. ನಾನು ಯಾವ ರೀತಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೇನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ மேஞ்சர் ಬಂದನು. மேசியா மேஞ்சர்ல வந்தாரு. ಆತನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದನು. ஹல்லேலூயா. மேசியா ஒரு தொட்டிலில் வந்து குழந்தையாக கிடக்கப்பட்டார். ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮೇಸಿಯನು ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. அடுத்தது ನೆಕ್ಸ್ಟ್ making a connection between us that has been separated. ಆತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕನೆಕ್ಷನ್ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಬಂದನು. எனக்கும் கடவுளுக்கும் ஒரு தூரம் இடைவெளி நிறைய இருந்துச்சுங்க. ನನಗೂ ದೇವರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಗ್ಯಾಪ್ ಇತ್ತು. கவனிங்க எனக்கும் கடவுளுக்கும் தூர இடைவெளிகள் இருந்தது. ನನಗೂ ದೇವರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಗ್ಯಾಪ್ ಇತ್ತು. அந்த இடைவெளியை இந்த மேசியா முன்னணியில் ஒரு குழந்தையாக வந்து தகர்த்து விட்டார். கரங்களை தட்டலாமா? ಆ ಗ್ಯಾಪ್ ಅನ್ನು ಒಡೆದ ಹಾಕಲಿಗೋಸ್ಕರ ಆತನು ಹುಟ್ಟಿ ಬಂದಿದನು. நான் கடவுள்பா, ನಾನು ದೇವರಪ್ಪ, நீ மனுஷன், ನೀನು ಮನುಷ್ಯನು, உனக்கும் எனக்கும் என்னப்பா? ನಿನಗೂ ನನಗೆ ಏನಪ್ಪಾ? அப்படிதான் இந்த உலகத்துல நிறைய கடவுள்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ಆ ರೀತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರು ದೇವರಂತ நான் ಹೇಳಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. கடவுள்பா, ನಾನು ದೇವರಪ್ಪ, நீ மனுஷன்பா, ನೀನು ಮನುಷ್ಯನಪ್ಪ, எனக்கு தேவைப்படும் போது காணிக்கை கொடுப்பா, ನನಗೆ ಬೇಕಾಗಿರುವಾಗ ನೀನು ಕಾಣಿಕೆ ಕೊಡು, எனக்கு தேவைப்படும் போது பலி கொடுப்பா, ನನಗೆ ಬೇಕಂದಾಗ ನೀನು ಬಲಿಯನ್ನು ಕೊಡು, உனக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த டைம்ல எனக்கு பதில் கொடுப்பா, ನಿನಗೆ ಏನೆಲ್ಲ ಬೇಕೋ ಆ ರೀತಿಯ ನನಗೆ ಮಾಡು, நான் அந்த பலியை ஏற்றுக்கொள்றேன்ப்பா, ನಾನು ಆ ಬಲಿಗಳನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇನೆ, உன் தேவையை நான் சந்திக்கிறேன்ப்பா, ನಿನಗೇನು ಬೇಕೋ ಅದನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. அப்படி இல்ல இந்த கடவுள். ಆ ರೀತಿ ಅಲ್ಲ ಈ ದೇವರು. எனக்கும் உங்களுக்கும் அல்லது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடைவெளியை அவர் உடைத்து எறிந்தார். ನಮಗೂ ದೇವರಿಗೂ ಇರುವಂತ ಆ ದೊಡ್ಡ ಗ್ಯಾಪ್ ಅನ್ನು அந்த டிஸ்டன்ஸ் நமக்குள்ளாக இருக்காதபடிக்கு அவர் மாற்றி விட்டார். ಆ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ನಮಗೆ ನಿಮ್ಮ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರಬಾರದಂತ ಒಡೆದಾಕಲಿಗೋಸ್ಕರ ಬಂದನು. அவர் எனக்காக உங்களுக்காக நமக்காக ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ 100% கடவுள் தான்.
100% ಆತನು ದೇವರೇ, 100% அவர் கடவுள் தான், 100% ದೇವರೇ, 100% அவர் தெய்வகுமாரன் தான். 100% ಆತನು ದೇವಕುಮಾರನೇ. ஆனால் 100% சரீரமாய் மாம்சமாகவும் அவர் வந்தார். ಅವರು 100% ಮನುಷ್ಯನ ರೀತಿಯಲ್ಲೇ ಬಂದನು. உங்களை போல என்னை போல எல்லா வலிகளையும் அவர் அனுபவித்து எனக்காக உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். ನಿಮ್ಮಂತೆ ನನ್ನಂತೆ ಆತನು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಲು ಆತನು ಬಂದನು. அவர் வெறும் கடவுளாக நின்று ಆತನು ಬರೀ ದೇವರಾಗಿ ನಿಂತು நீ செய்யப்பா, ನೀನ್ ಮಾಡಪ್ಪ, எனக்கு பண்ணுப்பா, ನನಗೆ ಮಾಡಪ್ಪ, எனக்கு அபிஷேகம் பண்ணுப்பா, ನನಗೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಪ್ಪ, எனக்கு அந்த அபிஷேகம் பண்ணு, ನನಗೆ ಆ ಅಭಿಷೇಕ ಮಾಡು, எனக்கு இந்த அபிஷேகம் பண்ணு, ನನಗೆ ಈ ಅಭಿಷೇಕ ಮಾಡು, எனக்கு அத பண்ணு, ನನಗೆ ಅದು ಮಾಡು, எனக்கு இத பண்ணு, ನನಗೆ ಇದು ಮಾಡು, எனக்கு அந்த பலியை கொடு, ನನಗೆ ಆ ಬಲಿಯನ್ನು எனக்கு ಕೊಡು, இந்த பலியை கொடு, ಈ ಬಲಿಯನ್ನು ಕೊಡು, எனக்கு அந்த காணிக்கையை கொடு, ನನಗೆ ಆ எனக்கு ಕಾಣಿಕೆಯನ್ನು இந்த ಕೊಡು, காணிக்கை கொடுன்னு ಈ சொல்லல. ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡು ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, இறங்கி ಇಳಿದು ಬಂದು பக்கத்துல வந்துட்டாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಬಂದರು. சொல்ல மாட்டீங்களா? ಹೇಳುವುದಿಲ್ಲವಾ? இறங்கி ಇಳಿದು பக்கத்துல வந்துட்டாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಬಂದರು. அந்த டிஸ்டன்ஸ் இல்லங்க இப்போ. ಆ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. அப்ப ನಾನು ஆண்டவரை பேர் சொல்லி கூப்பிட முடியாது. ಆಗ ದೇವರನ್ನು ನಾನು ಹೆಸರು ಕರೆಯಲು ಆಗಲಿಲ್ಲ. அப்ப மோசே கேக்குறாரு, ಆಗ ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இஸ்ரவேல் ஜனங்களே, ನಾನು ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು, நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லி உங்க பேர் என்னப்பா சொல்லுப்பான்னு சொன்னா, ನೀವು ಹೇಳಿದೀರಾ ಅಂತ ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಹತ್ರ ನಾನು ಏನು ನಿಮ್ಮ ಹೆಸರು அவர் ಹೇಳಿಲ್ಲಪ್ಪ. பெயரை மறைத்து ஒன்னு சொல்றாரு, ಆತನ ಹೆಸರನ್ನು ಮರೆತು ಒಬ್ಬ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು tell ಹೇಳುತ್ತಾರೆ, that I am ಹೇಳು ನಾನೇ ನಾನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லுப்போ, ಇರುವಾಗೇ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಪ್ಪ. அப்படியே பழைய ஏற்பாட்டு காலத்திலெல்லாம் அதை மறைத்து வைத்து ಹಳೆ ಒಡன்பಡಿಕೆ ಎಲ್ಲ ಆ ರೀತಿ ಅವರು ಕವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. என்றைக்கு இயேசು வந்தாரோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಬಂದರೋ, என்றைக்கு இந்த இம்மானுவேல் வந்தாரோ, ಯಾವಾಗ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಬಂದರೋ, எல்லா தடைகளையும் அவர் தகர்த்தெறிந்து விட்டார். ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ಅವನು எல்லா ಒಡೆದಾಕಿದ್ದಾನೆ. தடைகளையும் தகர்த்தெறிந்து விட்டு ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ಒಡೆದಾಕಿದ್ದಾನೆ. பக்கத்துல வந்துட்டாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. அவருக்கு இம்மானுவேல்னு பேரு வைங்க. ಆತನಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂತ ಹೆಸರಿಡಿ. இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂದ್ರೆ ಏನು? தூரமா இருக்கிறார் என்ற அர்த்தமா? ದೂರದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಅರ್ಥವಾ? கடவுள் தூரமா இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்கிறதா? ದೇವರು ದೂರದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳುತ್ತದಾ? கடவுள் 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார் என்று அர்த்தமா? ದೇವರು 120 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಅರ್ಥವಾ? இம்மானுவேல் என்றால், ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂದರೆ, இம்மானுவேல் என்றால் ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂದರೆ தேவன் நம்மோடு, ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ, தேவன் என்னோடு, ದೇವ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ, தேவன் உங்களோடு இருக்கிறார். ದೇವ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. நமக்கும் அவருக்கும் இருந்த அந்த கனெக்ஷன் இல்லாத விஷயத்தை கனெக்ட் பண்ணி விட்டுட்டாரு. ದೇವರಿಗೆ ನಮಗೂ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕನೆಕ್ಷನ್ ಅನ್ನು ಆತನು ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದನು. அதற்காக தான் மேசியா in a manger. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮೇಸಿಯನ್ನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ. இந்த தேவனை போல வேறு தேவன் உண்டா? ಈ ದೇವರಾಗಿ ಇನ್ನೊಂದು ದೇವರು ಉಂಟಾ? இந்த தேவனை போல வேறு தேவன் உண்டா இந்த உலகத்தில்? ಈ ದೇವರಂತೆ ಇನ್ನೊಂದು ದೇವರು இந்த தேவனை போல இந்த பிரபஞ்சத்தில் வேறு தேவன்கள் உண்டா? ಈ ದೇವರಂತೆ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ದೇವರು இந்த ಇದ್ದಾರಾ? தேவனை போல வேறு அவதாரம் உண்டோ? ಈ ದೇವರಂತೆ ಇನ್ನೊಂದು ಅವತಾರದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾರಾ? ಎಲ್ಲೂ ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நான் ಬಾಂಡ್ ಪೇಪರ್ல எழுதி கொடுக்கிறேன். ನಾನು ಬಾಂಡ್ ಪೇಪರ್ ಅಲ್ಲೇ ಬರೆದು ಕೊಡುತ್ತೇನೆ. எவ்வளவு ரூபாய் ಬಾಂಡ್ ಪೇಪರ್? ಎಷ್ಟು ರೂಪಾಯಿ ಬಾಂಡ್ ಪೇಪರ್? இந்த தேவனை போல வேறு தேவன் இல்லை. ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಈ ರೀತಿಯಾದ ದೇವರು ನೋಡಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என்னை போலவே எனக்காக இறங்கி வந்துட்டார். ನನ್ನ ರೀತಿಯೇ ನನಗೋಸ್ಕರ ಇಳಿದು ಬಂದನು. இன்றைக்கு முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. ஒரு காணாத தேவன், ಅವರು ಕಾಣ முடியாத தேவன், ಆತನು ನೋಡಲು ಆಗದೇ ಇರುವಂತ ದೇವರು, ಕಾಣ முடியவே ಇಲ್ಲ, ಅವರನ್ನು ನೋಡಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனா இப்ப அவரை கண்டுட்டோம். ಆದ್ರೆ ಇವಾಗ ಅವರನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. அவரை தொட முடியல, ಆತನನ್ನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ, ஆனா அவர் பிறந்தப்ப எல்லாரும் தொட்டு பார்த்தாங்க. ಅವರು ಹುಟ್ಟಿದ ನಂತರ ஹல்லேலூயா, அவர் பேரை சொல்ல முடியல, ಆತನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ அவர் ಆಗುವುದಿಲ್ಲ. பிறந்தப்போ இயேசு பிறந்துட்டாரு, மேசியா பிறந்துட்டாரு, இம்மானுவேல் பிறந்துட்டாரு. ஹல்லேலூயா. ಆತನ ಹುಟ್ಟಿದ ನಂತರ ಮೇಸಿಯನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ, ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದರು. ஏன் மேசியா in a manger? ಏಕೆಂದರೆ ಮೇಸಿಯನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ. ஏன்? ಯಾಕೆ? முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, அவர் வந்ததற்கான நோக்கம், ಆತನು ಬಂದಿದ್ದ ಕಾರಣ, மெசியாஸ் மெசேஜ், ಆತನು மெசாயாஸ் மெசேஜ், ಆತನು ಮೆಸ್ಸಿಯನ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೊಡಲು, வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு. ಬೇರೆ ಏನಕ್ಕೂ ಅಲ್ಲ, ಸಂತೋಷವನ್ನು ನಿಮಗೆ ನನಗೆ ಕೊಡಲು ಬಂದನು. ಜಾಯ್, ಎಲ್ಲರೂ சொல்லமா ಜಾಯ್, ಸಂತೋಷ, fullness of joy. ಆತನು ಸಂತೋಷವನ್ನು பெரிய ಕೊಡಲು, சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, ಆತನು ಸಂತೋಷವನ್ನು பெரிய ಕೊಡಲು, மனமகிழ்ச்சியை கொடுப்பதற்கு. ದೊಡ್ಡ இங்கே வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, தேவதூதன் அவர்களை நோக்கி, ದೇವದೂತರು ಅವನನ್ನು ನೋಡಿ, லூக்கா 2:10 சொல்லுகிறது, ಲೂಕ 2:10 ಹೇಳುತ್ತದೆ, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், ದೇವದೂತರು ಅವನನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡದೇ ಇರಿ, எல்லா ஜனத்துக்கும் ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ, நற்செய்தியை உங்கள்
உங்களுக்கு அறிவிக்கிறேன். ಶುಭ கரங்களை தட்ட ಸುದ್ದಿಯನ್ನು மாட்டீங்களா? ನಿಮಗೆ ಕೊಡಲಿದ್ದೇನೆ. எந்த ஜனத்துக்குங்க? ಯಾವ ಜನರಿಗೆ? எல்லா ஜனத்துக்கும் ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ சந்தோஷத்தை உண்டாகும் ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நற்செய்தியை கொடுக்கிறேன் என்று ಶುಭ சொல்லுகிறார். ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. அப்ப இந்த தேவன் தான் எனக்கு உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம். ಈ ದೇವರೇ ನಿಮಗೆ ನನಗೆ ನಿಜವಾದ ಸಂತೋಷ. எவ்வளவு பேர் ஷாப்பிங் போனீங்க? ಎಷ್ಟು ಜನ ಶಾಪಿಂಗ್ ಹೋದ್ರಿ? கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எவ்வளவு பேர் போனீங்க? கை ಎಷ್ಟು தூக்க ಜನ மாட்டீங்களா? ಕ್ರಿಸ್ಮಸ್ ಶಾಪಿಂಗ್ ಗೆ ಹೋಗಿದ್ರಿ? நான் போவே இல்ல. ನಾನು ಹೋಗಲೇ ಇಲ್ಲ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ನಾನು ಹಾಗೆ ರೀತಿ ಹೇಳೋದು. நம்மளும் போனோம். ನಾವು ಹೋಗಿದ್ವಿ. அந்த ஷாப்பிங்ல வரும்போது போகும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா ಆ ಶಾಪಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಬರುವಾಗೆಲ್ಲ ನೋಡ್ತಿರುವಾಗ இந்த கார்ப்பரேட் வேர்ல்ட் இந்த பிசினஸ் வேர்ல்ட் என்ன பண்ண தெரியுமா? ಈ ಕಾರ್ಪೊರೇಟ್ ಲೋಕವು ಬಿಸಿನೆಸ್ ವರ್ಲ್ಡ್ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ இந்த கிறிஸ்மஸ் நாட்களை பயன்படுத்தி ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ அவங்க இந்த கிறிஸ்மஸ் ஒரு பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ಅವರು ಬಿಸಿನೆಸ್ ಆಗಿ அதுல அவங்க ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. சந்தோஷம் அடைஞ்சு பணத்தை சம்பாதிச்சு திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ಅದನ್ನು ಅವರು ಉಪಯೋಗಿಸಿ ಅವರು ಹಣವನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ எங்க ಮಾಡುತ್ತಾರೆ. பார்த்தாலும் சேல் சேல் சேல், ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಸೇಲ್ ಸೇಲ್ ಸೇಲ್, ஆஃபர் ஆஃபர் ஆஃபர், ಆಫರ್ ಆಫರ್ ಆಫರ್, ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ, ಒಂದು ತಗೊಂಡ್ರೆ ಎರಡು ಫ್ರೀ, 70% ஆஃபர், 70% ಆಫರ್, 50% ஆஃபர் 50% ಆಫರ್ விக்கிறாங்க, ಮಾರ್ತಾರೆ, சம்பாதிக்கிறாங்க, ಅವರು ಸಂಪಾದನೆ அதுல ಮಾಡ್ತಾರೆ, திருப்தி ஆகுறாங்க, ಅದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಆಗ್ತಾರೆ, கொஞ்சம் சந்தோஷம் அடையறாங்க. ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷ திரும்ப அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது. ಮತ್ತೆ ಬರುವ ವರ್ಷಗಳವರೆಗೆ ಇರುತ್ತದಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. டிவில பாத்துருக்கீங்களா? ಟಿವಿಯಲ್ಲಿ ನೋಡಿದಿರಾ? மீடியாஸ் எல்லாம் என்ன பண்ணுது? ಮೀಡಿಯಾ ಎಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இன்னைக்கு தான் புது படம் போடுங்க, ಇವತ್ತೇ ಹೊಸ கிறிஸ்மஸ் நாளை முன்னிட்டு இந்த படம் உங்களுக்கு வருகிறதுன்னு சொல்லுவாங்க. ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿವಸವನ್ನು ಮುನ್ನಿಟ್ಟು எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ಎಲ್ಲರಿಗೂ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಕೇಳಿದ್ದೀರಾ? ஒரு படம் போட்டுட்டு ಒಂದು டிவி நடத்திட்டு ಅವರು ಒಂದು ಟಿವಿಯನ್ನು ನಡೆಸಿ அந்த கிறிஸ்மஸை இந்த மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ಅವರು ಈ ರೀತಿ ಕೊಂಡಾಡುತ್ತಾರೆ. அரசியல்வாதி பாருங்க, அரசியல்வாதிகளை பாருங்க, ಪೊಲಿಟಿಕ್ಸ್ ನೋಡಿ, பாலிட்டிஷியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்க? ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இப்ப என்ன இப்ப எவ்வளவு பேனர்லாம் இருக்குதுன்னு தெரியல. ಇವಾಗ ಎಷ್ಟು ಬ್ಯಾನರ್ ಇದೆ அந்த பேனர் எல்லாம் பாருங்க, ಆ ಬ್ಯಾನರ್ ಎಲ್ಲ ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು அப்படின்னு சொல்லி அவங்க பேரை போட்டுக்கிட்டு ಅವರ ಹೆಸರು ಹಾಕಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸುಸ್ವಾಗತ, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ உங்க எல்லாருக்கும் சுபாஷயಗಳು, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಶುಭಾಶಯಗಳು அதை போட்டுட்டு அதை கொஞ்சம் சந்தோஷம், அதுல கொஞ்சம் திருப்தி, ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷ ಅವರಿಗೆ. இப்படி பல பேர் பலவிதமா கிறிஸ்மஸை தங்கள் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க. ಈ ರೀತಿ ಅನೇಕರು ಅವರ ಆದಾಯಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் ஒரு சில வேறு பண்டிகைகளை போல எல்லாருமே கொண்டாடுறாங்க. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ಬೇರೆ ಹಬ್ಬಗಳಂತೆ ಈ ಹಬ್ಬವನ್ನು ಒಂದು ಹಬ್ಬವಾಗಿ ஆனால் ಆಚರಿಸುತ್ತಾರೆ. உண்மையிலேயே இந்த கிறிஸ்மஸுக்கான ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டாடுகிறார்களா என்பது சந்தேகம். ನಿಜವಾಗಿಯೂ ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದರೆ ಏನಂತ ಅವರು ಅರಿತುಕೊಂಡು ಈ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸುತ್ತಾರಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த கிறிஸ்மஸுக்கு ரீசன் ஒரே ஒருத்தர் தான். ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ಗೆ ಕಾರಣ ಒಂದೇ. இந்த கிறிஸ்மஸ்ல நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான். ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನಾ ಅಂತ அது இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ಅದು ಯಾರು ಅಲ್ಲ, ಬೇರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರ. இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் என் டெக்கரேஷன், அது எனக்கு சந்தோஷம் இல்ல. ಈ ಡೆಕೋರೇಷನ್ಗಳು ನನಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುವುದಿಲ್ಲ. டெக்கரேஷன் ஒரு நாள் அழிஞ்சு போய்டும். ಡೆಕೋರೇಷನ್ ಒಂದು ದಿವಸ ನಾಶವಾಗುತ್ತೆ. நான் வாங்குற புது துணி ஒரு நாள் அழிஞ்சு போய்டும். ನಾನು ತಗೊಳ್ಳುವ ಬಟ್ಟೆ ಒಂದು ದಿವಸ ನಾಶವಾಗುತ್ತದೆ. என் கூட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே அழிந்து போய்டும். ನನ್ನ ಜೊತೆಗೆ ಏನೆಲ್ಲ ಇದೆ ಅದೆಲ್ಲ ಹೋಗುತ್ತದೆ. எனக்கு உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க ஒருத்தர் வந்தார்ல, ನನಗೂ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡಲು சந்தோஷமான ஒரு செய்தியை இந்த மேசியா கொடுத்தார்ல, ಸಂತೋಷವಾದ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ಕೊಟ್ಟರಲ್ಲ, அந்த சந்தோஷம் தான் எனக்கும் உங்களுக்கும் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். ಆ ಸಂತೋಷವೇ ಕೊನೆವರೆಗೂ ನಿಮಗೆ ನನಗೆ வேற எந்த சந்தோஷமும் எனக்கும் உங்களுக்கு நிலைச்சிருக்காதுங்க. ಬೇರೆ ಯಾವ ಸಂತೋಷವೂ ನಮಗೆ ನಿನಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, இன்று ಕರ್ತರಾಗಿಯ ದೇವರಾಗಿಯ ಕ್ರಿಸ್ತನು என்னும் ரட்சகர் ಎಂಬ ರಕ್ಷಕನು உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ಎಂಬವನು ದಾವಿದ ಊರಲ್ಲಿ ஏன் சந்தோஷத்துக்கு காரணம் எது? ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? நிறைய பேர் கிறிஸ்மஸ் Dress வாங்கல, ಅನೇಕರು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಡ್ರೆಸ್ ತಗೊಳ್ಳಿಲ್ಲ. எனக்கு சந்தோஷமே இல்ல, ನನಗೆ ಸಂತೋಷವೇ ಇಲ್ಲ, எனக்கு துணி வாங்கி கொடுக்க யாருமே இல்ல, ನನಗೆ ಬಟ್ಟೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಯಾರು ಇಲ್ಲ. அது இல்லங்க என் உண்மையான சந்தோஷம். ಅದಲ್ಲ ನನ್ನ ನಿಜವಾದ ಸಂತೋಷ. வீட்டுக்கு நான் ஸ்டாரே கட்டல, ಮನೆಗೆ ನಾನು ಸ್ಟಾರೇ ಕಟ್ಟಿಲ್ಲ,
ஸ்டார் நம்ம சர்ச்சுக்கும் கட்டவே இல்ல, ಸ್ಟಾರ್ ನಮ್ಮ ಚರ್ಚ್ಗೂ ಕಟ್ಟಿಲ್ಲ, ஸ்டாரே கட்டல. ಸ್ಟಾರೇ ಕಟ್ಟಲಿಲ್ಲ. அது இல்லங்க என் சந்தோஷம். ಅದಲ್ಲ ನನ್ನ ಸಂತೋಷ. இந்த நாளைக்கு பிரியாணி என்ன பண்றதுன்னு தெரியல, காசே இல்ல. ಈ ದಿವಸ ಬಿರಿಯಾನಿ ಏನ್ ಮಾಡೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕಾಸಿಲ್ಲ. அது இல்ல என் சந்தோஷம். ಅದಲ್ಲ ನನ್ನ ಸಂತೋಷ. என் சந்தோஷத்துக்கு காரணம் ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ மேசியா ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறாரு. ಮೇಸಿಯನು ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ನಾನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಂತೋಷ அந்த ಕೊಡಲಿಕ್ಕೆ நற்செய்தி தான் ಬಂದಿದ್ದೇನೆ. எனக்கு உங்களுக்கு சந்தோஷம். ಆ ಶುಭ ಸಂದೇಶವೇ ಇವತ್ತು ನಮಗೆ ಸಂತೋಷ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நற்செய்தி தான் உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். அதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு உங்களுக்கு நிலைத்து இருக்கும். ಆ ಶುಭ ಸಂದೇಶವೇ ನಿಮಗೆ ಸಂತೋಷ, ನನಗೆ ಸಂತೋಷ. சொல்லலாம், எனக்காக ಕೊನೆಯವರೆಗೂ ಇರುವ பிறந்தாருங்க. ಸಂತೋಷವೇ ಅದೇ. எனக்காக பிறந்தாரு, ನನಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದನು, உங்களுக்காக பிறந்தாரு. ನಿಮಗೋಸ್ಕರ பக்கத்துல ಹುಟ್ಟಿದನು. பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக பிறந்தாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ನಿಮಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ, சொல்லலாம், நமக்காக பிறந்தாரு. ನನಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த சந்தோஷத்தை மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்றது அவருடைய விருப்பமே. ಈ ಸಂತೋಷವನ್ನು ಎಲ್ಲರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದೇ ಆತನ ಬಯಕೆ. வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಅದು இதை என் கூட சொல்லுங்க, ಮಹತ್ವದ ಸಂತೋಷ. இதை என் கூட சொல்லுங்க, ಇದು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಹೇಳಿ. எல்லா ஜனத்துக்கும் ಎಲ್ಲ ಜನರಿಗೂ மிகுந்த சந்தோஷம். ಮಹಾ ಸಂತೋಷ. சொல்லலாமா? மேசியாஸ் மெசேஜ் என்னங்க? ಮೇಸಿಯನ ಸುದ್ದಿ ಏನು? மேசியாவின் மெசேஜ் என்னங்க? ಮೇಸಿಯನ ಸುದ್ದಿ ಏನು? முதல் காரியம் சந்தோஷம் கொடுக்கிறதுக்கு தான். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಸಂತೋಷ ಕೊಡಲು. அந்த சந்தோஷம் ಆ ಸಂತೋಷ இவன் எனக்கு பிடிச்சிருக்குது, ಇವನು ನನಗೆ ಇಷ್ಟ, இவனுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், ಇವನಿಗೆ ಮಾತ್ರವೇ ಕೊಡಬೇಕು, அவனை எனக்கு பிடிக்கல, ಅವನನ್ನು ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, அவனுக்கு கொடுக்க மாட்டேன், ಆರಿಗೆ ಕೊಡಬಾರದು, அந்த ஜாதிக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன், ಆ ಜಾತಿಗೆ இந்த ஜாதிக்காரனுக்கு கொடுக்க ಈ மாட்டேன், ಜಾತಿಯವರಿಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, அவன் மேல் ஜாதி, ಆತನ ಮೇಲೆ அவனுக்கு ಜಾತಿ, மட்டும் சந்தோஷம், ಅವನಿಗೆ ಮಾತ್ರ இவன் ಸಂತೋಷ, கீழ் ஜாதி, ಇವನು இவனுக்கு கொடுக்க ಕೆಳಗಿರುವ மாட்டேன், ಜಾತಿ, இவன் தமிழ் பேசுறான், ಇವನು ತಮಿಳ್ ஏ ಮಾತಾಡ್ತಾನೆ, கொடுக்காதடா, ಕೊಡಬೇಡ, அவன் தெலுங்கு பேசுறான், ತೆಲುಗು ಮಾತಾಡ್ತಾನೆ, குடுடா, ಕೊಟ್ಬಿಡು, மலையாளி பேசுறான். ಮಲಯಾಳಂ ಮಾತಾಡ್ತಾರೆ. இந்த சந்தோஷத்தை ಈ ಸಂತೋಷವನ್ನು இப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்க வரலங்க. ಈ ರೀತಿ ಅವರು ಬೇರ್ಪಡಿಸಿ வேதம் ಕೊಡಲೇ சத்திய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ಸತ್ಯ ವೇದ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಹೇಳುತ್ತದೆ, எல்லா ஜனத்திற்கும், ಎಲ್ಲ ಜನರಿಗೂ, சொல்லமா all the people, ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೂ, for all the people, ಜನಾಂಗಗಳಿಗೆ, எல்லா ஜனத்திற்கும், ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೆ, எல்லா ஜனாங்கங்களுக்கும், ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೆ, எல்லா மக்களுக்கும், ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೆ, கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ நீ அந்த ஜாதி எல்லாம் வச்சுன்னு வராதங்க. ಯಾವ ಜಾತಿಯೂ ಇಲ್ಲ. இவன் வெள்ளை, ಇವನು ಬೆಳ್ಳಿಗಿದ್ದಾನೆ, இவன் கருப்பு, ಇವನು ಕಪ್ಪಗಿದ್ದಾನೆ, இவனுக்கு கொடு, ಇವನಿಗೆ ಕೊಡು, இவனுக்கு கொடுக்காத, ಇವನಿಗೆ ಕೊಡಬೇಡ, இவன் நல்லா படிச்சிருக்கான், ಇವನು ಚೆನ್ನಾಗಿ இவன் ಓದಿದ್ದಾನೆ, நல்லா படிக்கல, ಇವನು ಓದಿಲ್ಲ, இவன் நல்ல வேலைக்கு போறான், ಇವನು ಚೆನ್ನಾಗಿ இவன் ಕೆಲಸ நல்ல வேலைக்கு ಮಾಡ್ತಾನೆ, போல, ಇವು ಸರಿಯಾದ இவனுக்கு ಕೆಲಸಕ್ಕೆ கொடுறா ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, சந்தோஷம், இவனுக்கு கொடுக்காதடா சந்தோஷம் ಇವನಿಗೆ ಕೊಡು, சொல்லலாம். ಇವನಿಗೆ ಕೊಡಬೇಡ ಅಂತಲ್ಲ. எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லலாம். ಎಲ್ಲರೂ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳೋಣ. எல்லா ஜனத்துக்கும், ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೆ, for all the people, ಎಲ್ಲ ಜನರಿಗೆ, for all the peopleங்க. ಎಲ್ಲ ಜನರಿಗೆ. என்னங்க இவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க? ಏನ್ರಿ ಇಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿ நீ காட்டு ಹೇಳ್ತೀರಾ? கத்தின்னு இருக்கிறேன். ಇಲ್ಲಿ ಕಿರ್ಸ್ತಾ ಇದೀನಿ ನಾನು. ஏன்பா நீ சும்மா சும்மா கத்துறன்னு வேற ಯಾಕಪ್ಪ ನೀನು மனசுக்குள்ள ಸುಮ್ಮನೆ ಸುಮ್ಮನೆ யோசிப்பீங்களோ? ಕಿರ್ಸ್ತಾ ಇದೀಯ ಅನ್ಕೊಳ್ತೀರಾ? எல்லா ஜனத்துக்கும், ಎಲ್ಲ ಜನರಿಗೆ, எல்லா ஜனத்துக்கும். ಎಲ್ಲ ಜನರಿಗೆ. வெறும் ஃபேவரட் ஆண்டவர் இந்த ஃபேவரிசம் காண்பிக்கிற தேவன் கிடையாது. ದೇವರು ಫೇವರಿಸಂ ತೋರಿಸುವ ದೇವರಲ್ಲ. ಪಕ್ಷಪಾತம் ಕಾண்பிக்கிற தேவன் ಆತನು கிடையாது. ಯಾರಿಗೆ ಈ ಫೇವರಿಸಂ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. உண்டாக்கினவரே அவர்தானே, ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನೇ நம்ம ಆತನಲ್ಲ, இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவரே அவர்தானே. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕರೆತಂದಿದ್ದು ಆತನಲ್ಲ. நான் வெள்ளையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும், ನಾನು ಬೆಳ್ಳಗಿದ್ದರೂ ಕಪ್ಪಗಿದ್ದರೂ, நான் நல்லா இருந்தாலும் மோசமா இருந்தாலும், ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದರೂ நான் ಮೋಸವಾಗಿದ್ದರೂ, படிச்சிருந்தாலும் படிக்கல இருந்தாலும், ನಾನು ಓದಿದ್ದರೂ ಓದದೇ ಇದ್ದರೂ, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, ಕಾಗೆಗೆ ತನ್ನ ಮರಿಯು ಅದು. என்னை படைத்தவருக்கு நான் தானே ஆண்டவர், நான் தானே செல்லம். ದೇವರಿಗೆ ನಾನೇ ஹல்லேலூயா. ಅಲ್ವಾ அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இங்கிலீஷ்காரா இருந்தாலும் சரி, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಇಂಗ್ಲಿಷ್ ಅವರಾದರೂ அவன் ಸರಿ, தங்கிலீஷ்காரா இருந்தாலும் சரி, ಅವರು ಟಂಗ್ಲಿಷ್ ಆಗಿದ್ದರೂ அவன் ಸರಿ, தமிழ்காரா இருந்தாலும் சரி, ಅವರು ತಮಿಳ್ ಆಗಿದ್ದರೂ அவன் ಸರಿ, கன்னடிகாஸ் இருந்தாலும் சரி, ಅವರು ಕನ್ನಡಿಗರಾಗಿದ್ದರೂ for ಹೌದು, all the people, ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ಒಂದು மீண்டுமாய் ಉನ್ನತ சொல்லுகிறேன், ಸಂತೋಷ, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி ಎಲ್ಲ மேசியா ಜನಾಂಗಗಳಿಗೆ மெசேஜ் ಸಂತೋಷ கொடுத்திருக்கிறாரு. ಉಂಟಾಯಿತು. ஹல்லேலூயா. அதுதான் முதல் மெசேஜ். ಅದೇ ಮೊದಲನ ಸುದ್ದಿ. ஒரு பாடல் இருக்கு, ಒಂದು ಹಾಡಿದೆ, joy to the world, the Lord is come. என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கே சந்தோஷம். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂತೋಷ. ಯಾಕೆ? ஏன்? ಯಾಕೆ? ஆண்டவர் வந்துட்டாரு, ದೇವರು ಬಂದಿದ್ದಾರೆ சந்தோஷத்தை கொடுக்கிறது. ಸಂತೋಷವನ್ನು Let ಕೊಡಲಿಕ್ಕೆ. earth receive her king, let every heart prepare him room, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven nature sing. எல்லாம் பாடட்டும், ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳು ಹಾಡಲಿ,
தூதர்கள் அப்படிதானே பாடினாங்க. ದೂತರು ಆ ರೀತಿ வந்த உடனே ಆಡಿದರು. எல்லாத்துக்கும் சந்தோஷம். ಎಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லமா மெசாயாஸ் மெசேஜ் ಮೆಸ್ಸಿಯನ ಸುದ್ದಿ என்ன ಏನು? சொல்ல மாட்டீங்களா? மெசாயாஸ் மெசேஜ் சந்தோஷங்க. ಸಂತೋಷ. என் சந்தோஷத்துக்கு காரணம், ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ಮೆಸ್ಸಿಯ. என் சந்தோஷத்துக்கு காரணம் 1 லட்ச ரூபாய். 1 ಲಕ್ಷ. என் சந்தோஷத்துக்கு காரணம், ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ 1 ಲಕ್ಷ. பாத்தீங்களா ட்ரெஸ்? ನೋಡಿದ್ರ ಡ್ರೆಸ್? எந்த படத்துக்கு போகலாம்? ಯಾವ ಫಿಲಮ್ಗೆ ಹೋಗೋಣ? 3 மணி நேரம் சந்தோஷமா இருக்கலாம். 3 ಗಂಟೆ ಕಾಲ ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು. காரணம் யாரு? ಕಾರಣ ಏನು? காரணம் யாரு? ಕಾರಣ ಯಾರು? மேசியாஸ் ಮೇಸಿಯ ಸುದ್ದಿ. மேசியாவின் நற்செய்தி என்ன? செய்தி என்ன? ಮೇಸಿಯನ ಸುದ್ದಿ ಏನು? சந்தோஷத்துக்கு காரணம், ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ கிறிஸ்து எனக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ಕ್ರೈಸ್ತ ನನಗೋಸ್ಕರ ದಾವೀದನ ಊರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்து எனக்காக, ಕ್ರೈಸ್ತನು ನನಗೋಸ್ಕರ, நமக்காக ನಮಗೋಸ್ಕರ தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ದಾವೀದನ ಊರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அவரை முன்னணையில் துணிகளை சுற்றி கிடத்தியிருப்பார்கள், அதுதான் அடையாளம். ಅವರನ್ನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಸುತ್ತಿರುತ್ತಾರೆ, ಬಟ್ಟೆಯಿಂದ ಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಅದೇ ನಿಮಗೆ ಅದು ಒಂದು ಅಡೆಯಾಳ, அதுதாங்க அடையாளம், குருத்து. அதுதான் சந்தோஷம், ಅದೇ ಗುರುತು. இரண்டாவது சொல்லமா, ಎರಡನೇದು ಹೇಳೋಣ. மெசாயாஸ் மெசேஜ். இரண்டாவதாக மெசாயாஸ் மேண்டேட். மேசியாவின் அந்த மேண்டேட் என்ற வார்த்தைக்கு சரியான வார்த்தை எனக்கு தமிழில் கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு விவரிச்சிடுறேன். மெசாயாஸ் மேண்டேட் என்று சொன்னால் என்ன? லவ் அண்ட் பீஸ். மேசியாவின் முன்னுரிமை, அவர் வந்ததற்கான முன்னுரிமை, அவர் எனக்காகவும் உங்களுக்காக மரியாளின் வயிற்றில், அந்த மரியாள் கன்னியின் வயிற்றில் வந்ததற்கான முன்னுரிமை அல்லது நோக்கம் என்ன தெரியுமா? ಮೇಸಿಯನ ಅದ್ಯತೆ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? என்ன தெரியுமா? ಏನು ಗೊತ್ತಾ? அந்த முன்னுரிமை, அவர் வந்ததற்கான மேண்டேட்டரியா என்ன தெரியுமா? ಆತನು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದೆ ಅದ್ಯತೆವೇ ಏನು ಗೊತ್ತಾ? எனக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை மாத்திரம் கொடுப்பதல்ல, ನನಗೆ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಮಾತ್ರ இந்த உலகம் எல்லா காரியத்திற்கும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕವು ಈ ಕಾರ್ಯಗಳಿಗೆ இந்த உலகம், ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த உலகம் உண்மையான அன்பிற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕವು ಈ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಗೋಸ್ಕರ அந்த அன்பை மேண்டேட்டரியா உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதுதான் ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅದ್ಯತೆವಾಗಿ ಕೊಡಲಿಕ್ಕೆ, அந்த சமாதானத்தை கொடுப்பதற்கு தான். ಆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ. என்னங்க? ಏನಿರಿ? அந்த சமாதானத்தை கொடுப்பதற்கு ಆ ಸಮಾಧಾನ ಕೊಡಲೇ. அப்ப ஆண்டவர் இயேசு மெசியா இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், ದೇವರು ಮೇಸಿನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನೆ. அவருடைய பிரதானமான நோக்கம் என்ன? ಆತನ ಮೊದಲ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, இந்த மெசியாவுடைய mandate என்ன? ಈ ಮೇಸಿಯನ ಮ್ಯಾಂಡೇಟ್ ಅಂದ್ರೆ ಏನು? To give love and peace to you and I. ನಿಮಗೂ ನನಗೆ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಸಮಾಧಾನ ಕೊಡಲು, உங்களுக்கு எனக்கு உண்மையான அன்பையும் சமாதானத்தையும் கொடுப்பதே அவருடைய முதலாவது முன்னுரிமை, பிரதானமான நோக்கமாய் இருக்கிறது. ಆತನ ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಸಮಾಧಾನ ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ. அதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல எனக்காக உங்களுக்காக வந்தார். ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೂ ದೇವರು ಬಂದರು. அவர் கொடுக்கிற அன்பும் சமாதானமும், ಆತನ ಕೊಡುವ ಪ್ರೀತಿಯು இந்த ಸಮಾಧಾನವು உலகம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க முடியாது. ಈ ಲೋಕವು ನಿಮಗೆ ನನಗೆ ಕೊಡೋಕೆ அவர் ಆಗುವುದಿಲ್ಲ. கொடுக்கிற அன்பும் சமாதானமும் ಆತನು ಕೊಡುವ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ எந்த மனிதனும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ನಮಗೆ ಕೊಡೋಕೆ அவங்க ಆಗುವುದಿಲ್ಲ. என் தாயாகட்டும், என் தகப்பனாகட்டும், ಅದು ನನ್ನ ತಾಯಾಗಿರಬಹುದು, என் ತಂದೆಯಾಗಿರಬಹುದು, கணவனாகட்டும், என் மனைவியாகட்டும், என் பிள்ளைகளாகட்டும், ನನ್ನ ಗಂಡನಾಗಿರಬಹುದು, ಹೆಂಡತಿಯಾಗಿರಬಹುದು, யாரும் ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು. 100% அன்பையும் சமாதானத்தையும் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கவே முடியாதுங்க. ಯಾರು ಈ 100% ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ இந்த ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. மேசியாவின் mandatory ஒண்ணுதாங்க. ಈ ಮೇಸಿಯನ ಮ್ಯಾಂಡೇಟರಿ ಒಂದು அவர் ಮಾತ್ರವೇ. வந்ததின் நோக்கமே அதற்காக தாங்க. ಆತನ ಬಂದ ಕಾರಣವೇ ಅದೇ. எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் சமாதானத்தையும் இருதயத்திலே கொடுப்பதற்காக. ಆತನು ಬಂದ ಕಾರಣವೇ Hallelujah. ಪ್ರೀತಿ ಹಾಗೂ வேற ಸಮಾಧಾನವನ್ನು எதுக்கும் அல்ல. ಕೊಡಲಿಕ್ಕೆ, ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಅಲ್ಲ. மனுஷன் சுயநலமாய் என்னையும் உங்களையும் நேசிப்பான். ಮನುಷ್ಯನು ಸೆಲ್ಫಿಶ್ ಆಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. மனுஷன் சுயநலமா சமாதானமா என் கூட உங்க கூட இருப்பான். ಮನುಷ್ಯನು ಸೆಲ್ಫಿಶ್ ಆಗಿ அவன் வேலை முடிஞ்சிருச்சா? ಆ ಕೆಲಸ ಮುಗಿತಾ? அவன் என்கிட்ட எல்லாத்தையும் கறந்துட்டானா? ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರಾ? Who are you? ನೀವ್ ಯಾರು? யார்ப்பா நீ? ನೀನ್ ಯಾರಪ್ಪ? அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. பை பை. ಬಾಯ್.
வரும்போது ಬರುವಾಗ உங்களை போல பிரதர் இல்ல, ನಿಮ್ಮ ರೀತಿ ಬ್ರದರ್ உங்களை ಇಲ್ಲ, போல பாஸ்டர் இல்ல, ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಪಾಸ್ಟರ್ ಇಲ್ಲ, உங்களை போல அம்மா இல்ல, அப்பா இல்ல, ನಿಮ್ಮ ರೀತಿ ಅಮ್ಮ ಇಲ್ಲ, ಅಪ್ಪ ಇಲ್ಲ, உங்களை போல சொந்தக்கார இல்ல, ನಿಮ್ಮ ರೀತಿ ಸ್ವಂತದವರಿಲ್ಲ, உன்னை போல ಫ್ರೆಂಡ್ எனக்கு இல்ல, ನಿನ್ನ ರೀತಿ ಫ್ರೆಂಡ್ ಇಲ್ಲ, என் ஃப்ரெண்ட போல யாரு, ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಅಂತೆ ಯಾರು, மச்சான், ಮಚ್ಚ, மாமா, ಮಾಮ, மாப்பிள்ள, மாப்பிள்ள, ಅಳಿಯ, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா கொஞ்சம் நம்ம கிட்ட எல்லாம் முடிஞ்ச பிறகு, ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಹತ್ರ ಎಲ್ಲ நம்ம கிட்ட எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்ன பிறகு, ನಮ್ಮ ಬಳಿ ಏನು ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದರೆ ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டான், ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ತೆಗೆಯೋದಿಲ್ಲ, ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டான், ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ತೆಗೆಯೋದಿಲ್ಲ, ஃபோனும் பண்ண மாட்டான், ಫೋನು ಮಾಡೋದಿಲ್ಲ. அப்பவே புரிஞ்சுக்கணும், ಹಾಗಲೇ ಅವಾಗ ತಿಳ್ಕೋಬೇಕು, உண்மையான அன்பை கொடுக்க ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡಲು ஒருவர் உண்டென்றால் ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ ಎಂದರೆ இயேசு கிறிஸ்து ஒருவர் ಅದು மாத்திரம். ಯೇಸು ಕ್ರೈಸ್ತನು ಮಾತ್ರವೇ. அந்த அன்பு எனக்குள்ளாக நிலைத்திருந்தால் தான் சமாதானமாய் நானும் நீங்கள் இருக்க முடியும். ಆ ಪ್ರೀತಿ ನನ್ನೊಳಗೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರವೇ ಸಮಾಧಾನ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದು. அந்த அன்பு எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பதற்காக அவர் எந்த எல்லைக்கு போனார் தெரியுங்களா? ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಮಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಅವರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಹೋದರು ಗೊತ್ತಾ? அந்த அன்பு எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பதற்காக அவர் எனக்கும் உங்களுக்கும் பாராட்டின கிருபை எவ்வளவு பெருசு தெரியுங்களா? ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಮಾಡಿರುವ ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? நாம் மறுதலித்து மீண்டும் அவரை விட்டு போனாலும், ನಾನು ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೂ ಕೂಡ அவர் அன்பு சமாதானம் என்னை மன்னிச்சு திருப்பும் என்னை ஏத்துக்கிடுச்சு. ಆತನ ಪ್ರೀತಿಯು ಸಮಾಧಾನ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ, நாம் பாவம் செஞ்சு மீண்டும் மீண்டும் விட்டு அவரை விலகி போயிருந்தாலும், ನಾನು ಪಾಪ ಮಾಡಿ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದರು, அவர் என்னை கழுவி மீண்டுமாய் சுத்திகரித்து அவருடைய அன்பையும் சமாதானத்தையும் எனக்கு கொடுத்தார். ಆತನು ಅದನ್ನು ತೊಳೆದು ಆತನು ಸಂತೋಷವನ್ನು ಪ್ರೀತಿಯನ್ನು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. என்ன கவனிங்க, ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ. அவர் அன்புக்கு சமாதானத்துக்கு ஈடாக அந்த உலகத்துல ஒருவரும் கொடுக்க முடியாது. ಆತನ ಪ್ರೀತಿಗೂ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಈಡಾಗಿ ಯಾವುದನ್ನು ನಮಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரே ஒருவரையும் கம்பேர் பண்ண முடியாது. ಯಾರನ್ನು ನೀವು ಕಂಪೇರ್ ಮಾಡೋಕೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு. ಆ ಪ್ರೀತಿಯು ಅದು ಉನ್ನತವಾದ ಪ್ರೀತಿ. அவர் சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ಆತನು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுமா? ಅಂದ್ರೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಇಟ್ಟೋಗುತ್ತೇನೆ அப்படின்னு போல ಹಾಗೋಗ್ಲಿಲ್ಲ. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ನನ್ನ ಸಮಾಧಾನ ಇಟ್ಟೋಗುತ್ತೇನೆ. யார் சமாதானத்தை? ಯಾರ ಸಮಾಧಾನ? அந்த சமாதானத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் கொடுக்க முடியாது. ಆ ಸಮಾಧಾನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಯಾವ ಮನುಷ್ಯನು ಕೊಡೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ನಾವು ಅವரை விட்டு தூரம் ஓடி போறோம். ನಾವು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡೋಗುತ್ತೇವೆ. ನಾನು நீங்களும் அவரை விட்டு தூர ஓடி போறோம். ನಾನು ನೀವು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಓಡೋಗುತ್ತೇವೆ. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ಆಶ್ಚರ್ಯವೇನು ಗೊತ್ತಾ? சமாதானமும் ಆ ಪ್ರೀತಿಯು ಸಮಾಧಾನವು நீங்களும் நானும் எப்ப வருவேன்னு சொல்லி காத்திருக்கிறது. ನೀವು ನಾನು ಯಾವಾಗ ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಕಾಯುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஆமாங்க, ಹೌದು, காத்திருக்கிறது. ಕಾಯುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. மெசையாஸ் மேண்டேட்டே அதான். ಮೆಸ್ಸಿಯನ ಮ್ಯಾಂಡೇಟೇ ಅದೇ. அவருடைய முதலிடமே நீங்களும் நான் தான். ಆತನ ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯವೇ ஆடு மாடு நாய் கோழிகளுக்கெல்லாம் மறிக்கிறதுக்கு வரல. ಅವರು ಹಸುಗೆ ಕುರಿಗೆ ಸಾಯಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. எனக்காக, ನನಗೋಸ್ಕರ. நம்ம குழந்தையை பெத்தெடுக்கிறோம், ನಾವು ಮಗುವನ್ನು ಹೊರುತ್ತೇವೆ. எப்படி அவங்கள வளர்க்கணும், ಯಾವ ರೀತಿ ಅವರನ್ನು ಬೆಳೆಸಬೇಕು, பணம் இருக்கோ இல்லையோ, ನಮ್ಮ ಹತ್ರ ಹಣ ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ, கிடைக்காதது என் பிள்ளைக்கு கிடைச்சிடணும், ನನಗೆ ಸಿಗದೇ ಇರುವುದು ನನ್ನ ಮಗುವಿಗೆ ಸಿಗಬೇಕು. ಮಕ್ಕಳನ್ನು ಹಾಗೆ எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ನನಗೇನಾದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನನ್ನ ಮಗುಗೇನು ಆಗಬಾರದು. எப்படி யோசிக்கிறோம்? ಯಾವ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ? மோசமான பிள்ளையா இருந்தாலும், ಮೋಸವಾದ ಮಗುವಾಗಿದ್ದರು, அவனுக்கு எதனா ஒண்ணுனா எனக்கு உங்களுக்கும் தாங்க முடியாது. ಏನಾದ್ರೂ ಒಂದು ಅವರಿಗೆ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ನಮಗೆ ತಾಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. தேவன், ಆದರೆ ದೇವರು தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ಆತನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು, 1 யோவான் 4:10 வசனம் சொல்லுகிறது, 1 ಯೋವಾನು தான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால், ಆತನು ದೇವರ ಬಳಿ ಪ್ರೀತಿ ತೋರಿದ ಕಾರಣ, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ಆತನು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿ, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, யோவான் 3:16 வசனம் சொல்லுகிறது, ಯೋವಾನ 3:14 ಹೇಳುತ್ತದೆ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ, ದೇವರ ಒಬ್ಬೇ ಕುಮಾರನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವವರು ಯಾರೋ அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு, ಅವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಂತೆ இயேசுவை தந்தருளி, ಯೇಸುವನ್ನು ಕೊಟ್ಟು, எவ்வளவு அன்பு கூர்ந்தாருங்க, ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದರು? கரங்களை உயர்த்தி சொல்லலாம், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ಇಷ್ಟೊಂದಾಗಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದ್ದಾನೆ. அந்த அன்பு எவ்வளவு வேலை செஞ்சுச்சு தெரியுமா? ಆ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿತು ಗೊತ್ತಾ? அவருடைய மேண்டேட்டரி, ಆತನ ಮ್ಯಾಂಡೇಟರಿ, எனக்கு சமாதானத்தையும்
ನನಗೆ சமாதானವನ್ನು அன்பையும் கொடுப்பதற்தான். ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ. அவருடைய வாஞ்சை எனக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான். ಆತನ ಕಾರ್ಯವೇ ನಿಮಗೆ ನನಗೆ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಸಮಾಧಾನ ಕೊಡಲಿಕ್ಕೆ. நேரம் குறைவா இருக்குது, நான் சீக்கிரமா போறேன். ನನಗೆ ಸಮಯ ಕಮ್ಮಿಯಾಗಿದೆ. ரோமர் 8:32 வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಮಾರ ಅಂತ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳದೆ ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ಆತನು பிள்ளைய ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ನನ್ನ ಮಗುವನ್ನು நல்லா வளரணும்னு தான் நான் வளர்ப்பேன். ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಬೇಕಂತಾನೆ ಬೆಳೆಸುತ್ತೇನೆ. இந்த பிதா என்ன பண்ணார் தெரியுமா? ಆದ್ರೆ ಈ ತಂದೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? சொந்த குமாரன் என்றும் பாராமல் ಸ್ವಂತ ಕುಮಾರನು ಅಂತಾನು ನೋಡದೆ அவர் என்ன பண்ணாரு? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದರು? என்னையும் உங்களையும் காப்பதற்காக, ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ, மரிப்பதை நோக்கமாக கொண்டே அவர் இறங்கி வந்தார். ಮರಣವೇ ಒಂದು ನೋಕವಾಗಿ ಅನ್ನಿಸಿಕೊಂಡು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ. மரிப்பதை நோக்கமாக கொண்டு ಮರಣವೇ இங்கேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலாம், ಇಲ್ಲೇ ಕೊನೆಗನಟ ನಾನು ಬಾಳುತ್ತೇನೆ. யாருக்காவது சாகணும்னு ஆசைக்குதா? ಯಾರಿಗಾದ್ರೂ ಸಾಯಬೇಕಂತ ಆಸೆ ಇದೆಯಾ? கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கும் என்ன கேள்வி கேட்கிற மனுஷனே நீ? ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿವಸದಲ್ಲಿ ಏನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತೀಯಪ್ಪ? எப்பனா கஷ்டம் வர சமயத்துல ஏன்பா என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ಯಾವಾಗಾದ್ರೂ ಕಷ್ಟ ಬರುವಾಗ ನನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಪ್ಪ. கொஞ்ச நேரம் கழிச்சு, ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு, ಇನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕಾದ ನಾನೇ இந்த பிரேயரை செஞ்சுட்டேன், ನಾನ್ ಬೇರೆ ಇದು ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, ஒருவேளை கடவுள் எடுத்துக்கோரோ, ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರಾ, இப்படி எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். ಈ ಎಲ್ಲ ಆಡ್ತಿರ್ತೇವೆ. வாழணும்னு ஆசை எவ்வளவு இருக்கு நமக்கு? ಬಾಳ್ಬೇಕಂತ ಆಸೆ ಎಷ್ಟಿದೆ? நம்ம எல்லாருக்கும் நிறைய இருக்கு தானே? ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಅನೇಕವಿದಲ್ವಾ? குடும்பத்தோடு வாழணும், ನನ್ನ ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಮಾಡಬೇಕು. உலகத்துல கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, இல்லன்னா ಈ ಲೋಕದಲ್ಲಿ இந்த உலகத்துல என்ன அனுபவிக்க முடியும்? ಏನಿರೋ ಅನುಭವಿಸಲು எவ்வளவு அழகா நேச்சர் இருக்குது, ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ, எவ்வளவு அழகா காக்கா குருவிங்க இருக்குது, ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಕಾಗೆ ಕೂಗು, எவ்வளவு அழகா அனிமல்ஸ் இருக்குது, ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾಣಿಗಳಿದೆ, அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ಅದೆಲ್ಲ ನೋಡೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இப்படி என்னென்னவோ நடக்குது, ಈಗೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ, ಆ ರೀತಿ ಎಲ್ಲ மனசுக்குள்ள அப்படி எல்லாம் நடக்குது, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ. இந்த தேவனை பாருங்க, ಆದ್ರೆ ಈ ದೇವರನ್ನು ನೋಡಿ, இந்த இயேசுவை பாருங்க, ಈ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ. இந்த இயேசுவை பாருங்க, ಈ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ. இந்த இயேசு, ಈ ಯೇಸು மரிப்பதை நோக்கமாக கொண்டே வந்தார். ಮರಣವೇ ಒಂದು ಕಾರಣವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು, ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತಾ? உங்களுக்கும் எனக்கும் அந்த அன்பையும் சமாதானத்தையும் கொடுப்பதே அவருடைய மேண்டேட். ಯಾಕಂದ್ರೆ ಈ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಿಮಗೆ ನನಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ, ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಬಂದನು. எந்த அளவுக்கு இறங்கினார் பாருங்க, ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ಬಂದಿದ್ದಾನೆ, எந்த அளவுக்கு எனக்கும் உங்களுக்கும் அப்படி இறங்கி நமக்கு காமிச்சிட்டார் பாருங்க. ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ಇಳಿದು ನನಗೆ ಪ್ರೀತಿ ಸಮಾಧಾನವನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾನೆ. பேரான குமாரன், ಒಬ್ಬೇ ಮಗನು. சொல்லமா மெசையாஸ், ಮೆಸ್ಸಿಯಾ, மெசையாஸ் மெசேஜ். ಮೆಸ್ಸಿಯನ ಸುದ್ದಿ. இரண்டாவதாக மெசையாஸ் மேண்டேட். ಎರಡನೇದಾಗಿ ಮೇಸಿಯನ ಒಂದು ಮ್ಯಾಂಡೇಟ್. ಮೂರನೇದಾಗಿ மெசையாஸ் மிஷன். ಮೇಸಿಯನ ಒಂದು ಕಾರ್ಯಾಚರಣೆ, பணி. ಆತನ ಒಂದು அவருடைய மிஷன் என்ன தெரியுமா? ಆತನ ಕೆಲಸವೇನು ಗೊತ್ತಾ? அவருடைய மெசேஜ் என்ன? ಆತನ ಕೆಲಸ ಏನು? எனக்கும் உங்களுக்கும் நற்செய்தி, ನನಗೆ ನಿಮಗೆ ಒಂದು ಸಂದೇಶ, சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡಲು. அவருடைய மேண்டேட் என்ன? ಆತನ ಮ್ಯಾಂಡೇಟ್ ಏನು? எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு, ನಿಮಗೆ ನನಗೆ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಸಮಾಧಾನ ಕೊಡೋದಕ್ಕೆ. அவருடைய மிஷன் என்ன தெரியுமா? ಆತನ ಮಿಷನ್ ಏನು ಅಂದರೆ, இதையும் இந்த உலகத்துல வேற யாராலும் கொடுக்க முடியாது. ಇದನ್ನು ಯಾರಿಂದ ಮಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சால்வேஷன், ಅದು ರಕ್ಷಣೆ, ரட்சிப்பு, ರಕ್ಷಣೆ. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்ல. ಎಲ್ಲಾ ನಾಮಗಿಂತ ಉನ್ನತವಾದ ನಾಮ ಆತನ ನಾಮವೇ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மிஷனுங்க, ಮಿಷನ್, இந்த மெசாயாஸ் மிஷன் அதுக்காக தான். ಈ ಮೇಸಿಯನ ಕೆಲಸವೇ ಅದೇ. நான் பாட்டுக்கு சொல்லிடுறேன், ನಾನು ಪಾಟಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அவர் ஏன்பா சரீரமா வந்தாரு, ಅವ್ರು ಯಾಕಪ್ಪ ಶರೀರವಾಗಿ அவர் ಬಂದರು, ஏன்பா குழந்தையா வந்தாரு, ಯಾಕಪ್ಪ ಮಗುವಾಗಿ ಬಂದರು. கொஞ்சம் கேட்டுக்கங்க பிரதர், ಇಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ ಬ್ರದರ್, என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காக தான். ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು, என் இடத்திலும் உங்க இடத்திலும் நிற்பதற்காக தான். ನನ್ನ ಜಾಗದಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಜಾಗದಲ್ಲೂ என் இடத்திலும் உங்க இடத்திலும் நின்று எனக்காக நான் நிற்க வேண்டிய, நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்தில் ಮರಿಪದಕ್ಕಾಗ அவர் பிறந்து எனக்காக வந்தாருங்க. ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತು ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಮರಣವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದನು. வேதவசனம் சொல்லுகிறது யோவான் 3:17. ವೇದ ವಾಕ್ಯವು ಯೋವಾನ್ 3:ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, என் இயேசு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், ಈ ಲೋಕವನ್ನು ನಾಶಗೊಳಿಸಲು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸದೆ, அவராலே உலகம்
ಆತನಿಂದ அவராலே உலகம், ಆತನಿಂದ ಲೋಕ இந்த வார்த்தை சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசுவை அனுப்பினார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಯೇಸುವನ್ನು ಕಳಿಸಿದ. சொல்ல மாட்டீங்களா? ಹೇಳುವುದಿಲ್ಲ. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு ನಾನು ರಕ್ಷಣೆ என் ಹೊಂದಲಿಕ್ಕೆ பிதா எனக்காக இந்த இயேசுவை ನನ್ನ மேசியாவாக இங்கே அனுப்பினார். ನನ್ನ ತಂದೆಯು ಯೇಸುವನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ நம் ಕಳಿಸಿದ. சொந்த குமாரன் என்று பாராமல் ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಮಾರನೆಂದು எனக்காக ನೋಡದೆ நமக்காக நம் எல்லாருக்காக இயேசுவை அவர் ஒப்பு கொடுத்தார். ನನಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಯೇಸುವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. முன்னணியில் கிடத்தப்பட்ட மேசியா, ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮಲಗಿಸಲ್ಪಟ್ಟ முன்னணியில் கிடத்தப்பட்ட ஒரு குழந்தையாக கிடத்தப்பட்ட ஒரு மேசியா, ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮಲಗಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮೇಸಿಯನು எதற்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? எனக்காக, என் ரட்சிப்புக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ನನ್ನ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. பாருங்க, ನೋಡಿ, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் மரணம் நிச்சயம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಮರಣ ನಿಶ್ಚಯವೇ. ஒரு பூ இருக்குங்க, ஒரு பூ, ಒಂದು ಹೂವ ಇದೆ. அந்த பூ சாப்பிட்டா ಆ ಹೂವ ತಿಂದರೆ சாவே வராது. ಸಾವೇ ಬರೋದಿಲ್ಲ. தெரியுமா உங்களுக்கு? ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? அமேசான் காட்டுல இருக்குது. ಅಮೆಜಾನ್ ಕಾಡಲ್ಲಿದೆ. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். 12 ವರ್ಷಕ್ಕೆ ಒಮ್ಮೆ ಅದು ಬರುತ್ತದೆ அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட யாராவது ಆ ರೀತಿ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಬಳಿ சொன்னாங்கன்னா ಹೇಳಿದರೆ அந்த பூ வாங்கி சாப்பிட்டுடுங்க. ಆ ಹೂವನ್ನು ತಗೊಂಡು ತಿನ್ಕೊಂಡು உடனே செத்து போயிடுவீங்க. ತಕ್ಷಣವೇ ಸತ್ತೋಗ್ತೀರಾ? உடனே செத்து போயிடுவேன். ತಕ್ಷಣವೇ ಸತ್ತೋಗ್ತೀರಾ? அந்த மாதிரி எந்த மந்திரமும் இந்த உலகத்துல இல்லைங்க. ಆ ರೀತಿಯಾದ ಯಾವ ಮಂತ್ರವೂ ಇಲ್ಲ. அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? நான் பிறந்தேன்னா ನಾವು ಹುಟ್ಟಿದರೆ ஒருத்தர் சொல்றாரு, ಒಬ್ಬರು ಹೇಳುತ್ತಾರೆ, இன்னைக்கு நான் அது எவ்வளவு உண்மையா பொய்யா தெரியல, ಎಷ್ಟು ನಿಜ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, அனுபவசாலிங்க அப்படி எழுதுவாங்க, ಅನುಭವಿಸಿದವರು என்னைக்கு நான் பிறக்கிறனோ ಯಾವತ್ತು ನಾನು ಹುಟ್ಟುತ್ತೇನೋ அந்த நாளே என் இறக்குற தேதியும் எனக்கு முன் குறிச்சிட்டார் கடவுள்னு சொல்றாங்க. ಆ ದಿವಸವೇ ನಾನು ಮರಣ ಯಾವತ್ತು ಅಂತ ಅದು ನಿಶ್ಚಯಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂತ. பிறக்கிறவனுக்கு ಹುಟ್ಟುವವನಿಗೆ மரணம் நிச்சயம். ಮರಣ ನಿಶ್ಚಯ. ஆனா அந்த மரணம் ಆ ಮರಣವು எப்படிப்பட்டதா இருக்கு? ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? அந்த மரணத்தில் அந்த மனுஷன் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியுமா? ಆ ಮರಣದಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಬಹುದಾ? பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியுமா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯಲಾಗುತ್ತದಾ? சரியான பாதையில் அந்த மனுஷன் சரியான ஒரு ரட்சிப்பை அந்த மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுடைய மரணம் கொடுக்க முடியுமா? ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ದಾರಿಯನ್ನು ತೋರಿಸಲು ಆಗುತ್ತದಾ? இந்த உலக பிரகாரமான மனுஷன் மரணத்தில் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ಈ ಲೋಕ ರೀತಿಯಾಗಿರುವ ಮನುಷ್ಯನಿಂದ ಮರಣದಿಂದ ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ. உன்னத பணியே, ಆತನ ಉನ್ನತವಾದ ಕೆಲಸವೇ எனக்காய் சிலுவை மரணம் அடைந்து ನನಗೋಸ್ಕರ ಸಿಲುಬೆ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿ எனக்கு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, ನನಗೆ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உன்னத பணியே அதுதான். ಆತನ ಉನ್ನತ இந்த ಕೆಲಸವೇ ಅದೇ. மேசியாவின் மிஷனே அதுதான். ಆತನ ಕೆಲಸವೇ ಅದೇ. எனக்காக மரித்து எனக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, ನನಗೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದಿ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲು, சிலுவை மரணத்தில் மரித்து ரட்சிப்பு கொடுப்பதற்கு, ನನಗೋಸ್ಕರ ಸಿಲುಬೆ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿ ರಕ್ಷಣೆ பாடுகளை ಕೊಡಲಿಕ್ಕೆ, பட்டு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲು, அவமானங்களை பட்டு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, ಅವಮಾನಗಳನ್ನು ಹೊಂದಿ ರಕ್ಷಣೆ எனக்காகவும் ಕೊಡಲಿಕ್ಕೆ, உங்களுக்காகவும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி என்னை மீட்கும் பொருளாகவே அவர் இந்த உலகத்தில் ஒரு மேசியாவாக குழந்தையாக முன்னணியில் வந்து கிடந்தார். ಆತನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಬಂದನು. உலகத்தின் ரட்சகர் வந்து 2000 வருடங்களுக்கு மேலாக ஆயிடுச்சு. ಲೋಕದ ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದು 2000 ವರ್ಷಗಳ ಮೇಲಾಯಿತು. ஆனா ஒரு சிலர் இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுங்களா? ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ಬರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இன்னைக்கும் போய் ಇವತ್ತು ಕೂಡ ಹೋಗಿ ಯೆರೂಸಲೇಮಿல் ஒரு சுவர் இருக்கு, ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ಒಂದು ಗೋಡೆ ಇದೆ, இன்னும் இயேசு வரல, ಇನ್ನು ಯೇಸು ಬರಲಿಲ್ಲ, அதாவது மேசியா வரல. ಆದ್ರೆ ಮೇಸಿಯ ಬರಲಿಲ್ಲ. மேசியா என்பதற்கும் கிறிஸ்து என்பதற்கும் மூல மொழியில என்ன அர்த்தம் சொன்னா, ಮೇಸಿಯ anointed one, ಮೇಸಿಯಾಗೂ ಕ್ರಿಸ್ತನು அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ಅಭಿಷೇಕ கிறிஸ்து என்றாலும் மேசியா என்றாலும் அதுதான் அர்த்தம். ಕ್ರೈಸ್ತ ಎಂದರು ಮೇಸಿ ಎಂದರು இயேசுவை இவ்வளவு பாடுகளை பட்டு இவ்வளவு செய்த இந்த இயேசுவை வந்த பிறகும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ಯೇಸು ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಟ್ಟು ಇಷ್ಟೊಂದು ಅನುಭವಿಸಿ ಕೂಡ ಇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸದೆ அந்த செவர்கிட்ட போய் ಆ ಗೋಡೆ ಹತ್ರ ಹೋಗಿ இடிச்சுக்கிட்டு ಮುಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, மேசியாவே வாரும், ಮೇಸಿಯನೇ ಬಾರು, ಬನ್ನಿ, ಮೇಸಿಯನೇ ಬನ್ನಿ. அப்பா அவர் வந்து போயிட்டாருப்பா, ಅಪ್ಪ ಅವ್ರು ಬಂದು ಹೋದರು, எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு வந்து போயிட்டாருங்க, ನನಗೆ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಬಂದು ಹೋದರು, எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்க வந்து போயிட்டாருங்க, ನನಗೆ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲು ಬಂದು ಹೋದರು, எனக்கும் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக வந்து போயிட்டாருங்க, ನನಗೆ ನಿಮಗೋಸ್ಕರ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ இனிமேல் மேசியா குழந்தையாக வரப்போவதில்லை, ಇನ್ಮೇಲ್ ಮೇಸಿಯನು ಮಗುವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ, இனிமேல் மேசியா மேஞ்சர்ல ஒரு குழந்தையா வரமாட்டாரு, ಇನ್ನು ಮೇಲೆ ದೇವರು ಬರುವುದಿಲ್ಲ, அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார், ಆತನು ರಾಜಾದಿ ஹல்லேலூயா, தேவதூத சேனையோடு வரப்போகிறார், ದೇವದೂತರಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. இனிமேல் வாங்க, இனிமே வாங்க, இனிமே வாங்க,
ಇನ್ಮೇಲ್ ಬನ್ನಿ ಇನ್ಮೇಲ್ ಬನ್ನಿ அப்படின்னு போய் செவுத்துல முட்டிக்கிட்டு சொல்ல வேண்டிய ಆ அவசியம் ರೀತಿ இல்லை. ಗೋಡೆಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಳುವ எனக்காக ಬೇಕಾಗಿಲ್ಲ. என்னிடத்தில் ನನಗೋಸ್ಕರ ஒரே தரம் கிருபாதார பலியாக அவர் மரித்து ನನಗೋಸ್ಕರ ಆತನು ಒಂದೇ ಇದರಲ್ಲಿ ಆತನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾನೆ. எனக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டார். ನನಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು இயேசு ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. என்று பெயரிடுவாயாக. ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರಿಡು. ஏனெனில் ಯಾಕೆಂದರೆ அவர் தமது ஜனங்களின் பாவங்களை தீர்ப்பார். ತನ್ನ ಜನಗಳ ಪಾಪಗಳನ್ನು ನಿವಾರಿಸುತ್ತಾನೆ. தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ತನ್ನ ಜನಗಳ ಪಾಪಗಳನ್ನು அவர்களை ನಿವಾರಿಸಿ ரட்சிப்பார். ಅವರನ್ನು ஹalleluya. ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இத கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். ಇದು ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ இயேசு வந்தார், ಬಂದ್ರು, போனார் ಹೋದರು என்பதற்கான ஒரு நம்ம எல்லாரும் சரித்திரத்தில் படைத்த ஒரு ஆதாரத்தை சொல்றேன். ನಮಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಹಿಸ್ಟರಿಯಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಆಧಾರವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? ಯಾರಾದ್ರೂ ಕೇಳಿದ್ದೀರಾ? கிமு கிபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பிஃபோர் கிரைஸ்ட், ஏசிபிசியா? பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் இல்லையா? ஏசிபிசி. பிசி ஏடியா? ஆஃப்டர் டெத். அப்ப கவனிங்க, கிமு கிபி வந்துருச்சு. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்தன ಮುಂದೆ, ಕ್ರೈಸ್ತನ உலகம் சரித்திரத்திலே வரையறைத்து வைத்திருக்கிறது. ಯೇಸು இந்த உலகம் சரித்திரத்திலே எழுதி வைத்திருக்கிறது. ಈ ಲೋಕವು ಆ ಹಿಸ್ಟರಿಯಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದೆ. ಯೇಸು பிறந்திருக்கிறார். ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ಯೇಸುவுக்கு பிறகு, ಯೇಸುವಿನ ನಂತರ, ಯೇಸುவுக்கு முன்னாடி, ಯೇಸುವಿನ ಮುನ್ನ, ಯೇಸುவுக்கு பின்னாடி. ಯೇಸುವಿಗೆ ನಂತರ. ನಂಬಾದவங்களும் ಇದು நீங்க எக்ஸாம்ல எழுதுனாதாங்க மார்க். ನಂಬದೇ ಇರುವವರು ಇದನ್ನು ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ಬರೆದರೆ ನಿಮಗೆ ಮಾರ್ಕ್ಸ್. கிமு கிபி எழுதலனா 2 மார்க் போச்சுங்க. ನೀವು ಅದನ್ನು ಬರಿದೇ ಇದ್ದರೆ 2 ಮಾರ್ಕ್. அப்ப அது எழுதும்போதே எனக்கு உங்களுக்கு தெரியலையா? ಅದನ್ನು ಬರೆಯುವಾಗ ನಿಮಗೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? மேசியா மேஞ்சர்ல பிறந்தாருன்னு சொல்லி, மேசியா எனக்காக பிறந்தார் என்று சொல்லி எனக்கு உங்களுக்கு தெரியாம போச்சா? மேசியನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಾನೆ ಅಂತ ತಿಳಿದೇ ಹೋಯ್ತಾ? ಅದಕ್ಕೆ முன்னாடி எத்தனையோ கல்விமான்கள் பிறந்தாங்களே. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನ ಎಷ್ಟೊಂದು ಜನ ಹುಟ್ಟಿದಾರಲ್ಲ. அதற்கு பின்னாடி எத்தனையோ கல்விமான்கள் பிறந்தார்களே. ನಂತರ ಎಷ್ಟೋ ಜನ ಹುಟ್ಟಿದಾರಲ್ಲ. எத்தனையோ ஞானிகள் பிறந்தார்களே. ಎಷ್ಟು ಜ್ಞಾನಿಗಳು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனையோ ரைட்டர்ஸ் பிறந்தார்களே. ಎಷ್ಟೊಂದು ರೈಟರ್ಸ್ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனையோ மகான்கள் பிறந்தார்களே. ಎಷ್ಟೊಂದು ಮಹಾನರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಲೆಕ್ಸಾಂಡರ್, அப்படி இப்படி எவ்வளவு பேருங்கலாம் வருது. ಎಷ್ಟೋ ಹೆಸರೆಲ್ಲ ಬರುತ್ತದೆ. ನ್ಯೂಟನ್, ಮಾರ್ಕೋನಿ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எவ்வளவு பேர் இருக்கிறாங்களேங்க. கிரஹாம் பெல், எவ்வளவு கல்விமான்கள், எவ்வளவு விஞ்ஞானிகள் இருந்தாங்களே. ಎಷ್ಟೊಂದು ಸೈಂಟಿಸ್ಟ್ அவங்க பேரை போட்டுருக்கலாமே. ಅವರ ಹೆಸರು ಹಾಕಿರಬಹುದಲ್ಲ. கிரஹாம் பெல்லுக்கு முன்னாடி, கிரஹாம் பெல்லுக்கு பின்னாடி. ಅವರನ್ನ ಹೆಸರು ಮುಂದೆ, ಆ ಹೆಸರು ಹಿಂದೆ ಹಾಕಿರಬಹುದು. இந்த இயேசு ஒருவரை தவிர ಈ ಯೇಸು ಒಬ್ಬರನ್ನು வேறு யாராலும் சரித்திரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது. ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಅದು ಚೇಂಜಸ್ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர்னு சொல்லி எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಇಲ್ಲ ಅಂತ ಯಾವ ರೀತಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? எனக்காக, ನನಗೋಸ್ಕರ, என் கூடவே இருக்க, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರಲು அவர் பிறந்திருக்கிறார். ಆತನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. சொல்லமா? ಹೇಳೋಣ. சரித்திரத்தையே மாற்றினவர், ಲೋಕವನ್ನೇ, சரித்திரத்திலே ஒரு பெரிய வித்தியாசத்தை செய்தவர், ಹಿಸ್ಟರಿಯಲ್ಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು, உலகத்தையே ಮಾற்றினவர். ಈ ಲೋಕವನ್ನೇ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. அவரை பாட போறோம். ಅವರನ್ನು ಹಾಡಲಿದ್ದೇವೆ. எழுந்து நிக்கலாமா? ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತನ್ನು ಹೇಳಿ. அவருக்கு இம்மானுவேல் பேர் வைங்க. ಅವರಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂತ ಹೆಸರಿಡಿ. இம்மானுவேல் என்று சொன்னால், ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂದರೆ அவர் எதுக்காக அவர் இம்மானுவேல் நம்ம சொல்றோம்? ಅವರನ್ನು ಯಾಕೆ ನಾವು ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ? ಯೇಸು தேவன் நம்மோடு, ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ. ஹalleluya, ஹalleluya. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, உலகை ரட்சிக்க பிறந்தாரே. மீட்பர் பிறந்தார். கரங்களை தட்டி, மீட்பர் பிறந்தார், மீட்பர் பிறந்தாரே, மீட்பர் பிறந்தாரே, உலகை மீட்டிட பிறந்தாரே. மகிமையின் சொரூபி மாம்சமானாரே, ராஜாதிராஜன் அடிமையானாரே. நீங்க சொல்றீங்களா? மகிமையின் சொரூபி மாம்சமானாரே, எனக்காக உங்களுக்காக ராஜாதிராஜன் அடிமையானாரே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார், தாழ்மையின் ரூபம் அவதரித்தார். இயேசு பிறந்தாரே, என்
நேசர் பிறந்தாரே. கரங்களை அசைத்து சொல்லுவோம், ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, உலகை ரட்சிக்க பிறந்தாரே. சத்தத்தை உயர்த்தி மீட்பர் பிறந்தார், மீட்பர் பிறந்தாரே, மீட்பர் பிறந்தாரே, மீட்பர் பிறந்தாரே, உலகை மீட்டிட பிறந்தாரே. மேய்ப்பர்கள் தேடிட சாஸ்திரிகள் பணிந்தனரே, தூதர்கள் பாடிட ஞானிகள் வணங்கினரே. மேய்ப்பர்கள் தேடிட சாஸ்திரிகள் பணிந்தனரே, தூதர்கள் பாடிட ஞானிகள் வணங்கினரே. விண்ணுலகம் வாழ்த்திடவே மண்ணுலகம் போற்றிடவே இயேசு பிறந்தாரே, என் நேசர் பிறந்தார். கரங்களை அசைத்து சொல்லுவோம், ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, உலகை. கரங்களை அசைத்து எல்லாரும் கரங்களை அசைத்து பாடலாம், ரட்சகர்